மாசத்து குழந்தை. நான் கஷ்டப்பட்டு ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சு கக்கூஸ் கழுவி நான் காப்பாத்திக்கிறேன். அப்போ அந்த பெத்த தாய் எங்க போனாங்க? நீ எல்லாம் நல்ல கேதிக்கு போவா, என் புள்ளைய வச்சு நீ பிளாக்மெயில் பண்ற. நீ அவங்களாவ கொடுத்தாங்க, நீங்க வளர்த்தீங்க, அவங்க திரும்ப கேட்டா நீங்க கொடுத்துதான். ஆமா மேடம், அந்த குழந்தை வந்து போயிடுச்சுன்னா அமுச்சு விட்டுருங்க. நீயும் ஒரு பொண்ணு வச்சுக்கிற. சொல்லுங்க. என் பேர் துர்கா மேடம், நான் கண்ணகி நகர்ல இருந்து வரேன். சொல்லுங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு அழுவ வருது. ஏமா? வாழ்க்கையில ரொம்ப நொந்துட்டேன் மேடம். நான் சாவர அளவுக்கு போயிட்டேன் மேடம். வாழவே பிடிக்கல மேடம் எனக்கு. சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பா அம்மா யாருமே சரியில்லை எனக்கு. என்னாச்சு? 13 வயசுல இருந்து வயசுக்கு வந்ததுல இருந்து அக்கா வீட்டுல போயிருந்தேன். அக்கா என்ன பண்ணாங்க, எங்க அம்மா வீட்டோட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுல இருந்து 13 வயசுல இருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போனேன். அங்க இருந்து ஒருத்தர் லவ் பண்ணேன். எத்தனை பேர் உங்க கூட பிறந்தாங்க? 3 பேர் மேடம். நானும் அக்கா, அண்ணன். அண்ணன் எல்லாம் இங்க இருக்காரு? அண்ணன் இறந்துட்டாரு. இறந்து இப்போ 1 வருஷம் ஆகுது. எப்படிமா? அவரு கல்யாணம் பண்ணி வைக்க யாருமே இல்லை. என்ன மாதிரி அனாதையே விட்டாங்க அவரையும். அப்பா அம்மா சரியில்லை. ஏன்? அப்பா தண்ணி அடிப்பாரு, கஞ்சா அடிப்பாரு, எல்லா பழக்கமும் இருக்கு அவருக்கு. அதனால எங்க 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அம்மாவும் அப்பா கூட சேர்ந்துன்னு இது பண்ணுவாங்க. எங்களை பாத்துக்க யாருமே இல்லை. அக்கா? அக்கா அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்தாங்க. அக்காவுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அவங்க ஓடி போய் பண்ணிருந்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து தனியாக எங்கள் வீட்டில் சமையல் பண்ணி நானே சாப்பிட்டு அண்ணன் நானும் ஒழுங்கு. அம்மா சமைக்க மாட்டாங்க? அம்மா சமைப்பாங்க, அப்பா அவங்களும் சாப்பிடுவாங்க. நானும் எங்கள் அண்ணன் தனியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவேன். ஏமா அப்படி? அது மாரி பண்ணிட்டாங்க மேடம். அவர் கஞ்சா அடிப்பார், தண்ணி அடிப்பார். அம்மா? அம்மா அவங்க கூட சேர்ந்து எங்களுக்கு எதனா பார்த்தாங்கன்னா அவங்க சண்டை போடுவாங்க. பிள்ளைங்கள பார்க்குறியே, பிள்ளைங்க முக்கியமாக வீட்டுக்காரர் முக்கியமானு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருவாங்க. அதனால நான் அக்கா வீட்டில் போய் 2 வருஷம் இருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போய் பைசா எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்தேன். கொடுத்து அவங்க 2 வருஷமா வச்சுருந்தாங்க என்ன. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டோட அனுப்பிச்சி விட்டாங்க. நான் 5 வருஷமா ஒருத்தரை லவ் பண்ணேன். நான் சைதாப்பேட்டில் லவ் பண்ணேன். எக்ஸ்போர்ட் போக சொல்ல அவங்க மறுபடி வீட்டில் வந்து பேசினாங்க. அக்கா கிட்ட வந்து பேசிட்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு. அவர் பேருமா? ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பேர் வெங்கடேஷ். அவருக்கு வீட்டுல எல்லாரும் வந்து கேட்டாங்க, வீட்டுல வந்து என்ன வேலை செஞ்சாரு? யாரு? 2 பேரும் எக்ஸ்போர்ட்ல செஞ்சிருந்தோம். சரி. நானும் அவரும் செஞ்சிருந்தோம். வீட்டுல வந்து பேசுனதுக்கு பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா போய் அவங்க வீட்டுல போய் இது மாதிரி அக்கா வீட்டுல 2 வருஷம் வீட்டுல இருந்தது, மாமாவுக்கு அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு பையன் வீட்டுல போய் சொல்லிட்டாரு எங்க அப்பா. சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணா, நம்பிக்கை இல்லாம உங்க மாமாவுக்கு உனக்கும் தொடர்பு இருக்குதா, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் விட்டு போயிட்டான். 5 வருஷம் லவ் பண்ணிட்டு அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒழுங்காக சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் திருவண்ணாமலையிலேருந்து ஒருத்தவங்க வந்து பியூட்டி பார்லரில் வேலை செஞ்சுருந்தாங்க, சைதாப்பேட்டை சலூனில். வந்து இதுமாரி எனக்கு உன்னை பிடிச்சிக்குது, நான் ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ண தேவையில்ல, நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன் உங்கள் அக்கா கிட்ட, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வீட்டில் வந்து அதேமாரி சொன்னாங்க மேடம். என்ன பேர் அவருக்கு? இப்போ மணிகண்டன் எங்கள் வீட்டுக்கார் பேர். வீட்டில் வந்து பேசினாங்க. எங்கள் மாமனார் அவங்க ஓனரு எல்லாம் வீட்டில் வந்து பேசினாங்க. பேசிட்டு இதுமாரி உங்கள் தங்கச்சிக்கு எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ பார்க்குறல்லப்பா எங்கள் தங்கச்சி எங்கள் அப்பா அம்மா நடவடிக்கை சரியில்லை, எங்களால் முடிஞ்சது நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, என்கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ, எங்களால் செலவுலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அக்கா. அதேமாரி நான் என்ன பண்ணேன், கோயிலில் கூட்டிட்டு போய் எங்கள் மாமனாரை வச்சு மேல்மலை 200 போய் கல்யாணம் பண்ணி வந்துட்டோம். கல்யாணம் பண்ணி தனியாக தான் தரமணியில் இருந்தோம். வேலைக்கு போனியாமா? யார்? அப்போல்லாம் வேலைக்கு அனுப்பல எங்கள் வீட்டுக்காரு. வீட்டில் தான் இருந்தேன். நான் மாசமாக இருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் மாதம் வீட்டில் இருந்தேன். எனக்கு உங்களை பார்த்து அழுவ வருது மேடம். எங்கள் அம்மா மாதிரியே இருக்கு. எங்கள் வீட்டுக்கார் தான் மேடம் எல்லாம் பார்த்துருந்தாரு. அவர் ஒண்டி தான் பார்த்துருந்தாரு, என்ன வேற யாரும் பார்க்கல. அவருக்கும் யாரும் இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பா மட்டும் தான் இருக்காரு. அப்பா ஊரோட போயிட்டாரு. குழந்தை பிறந்தோடனே 3 குழந்தை பிறந்தாங்க எனக்கு. பெரிய பையனுக்கு 3 வயசு, 2வது பையனுக்கு 2.5 வயசு, அடுத்த பையனுக்கு 7 மாதம். பார்த்துக்க முடியல. நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், இதுமாரி என்னால் 3த்தையும் பார்த்துக்க முடியல, அக்காவை ஃபோன் பண்ணி வர வச்சு குழந்தைய கூடு, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மேடம் நான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி கேட்டார், இதுமாரி 3வது குழந்தை இருக்குல்லம்மா உனக்கு, அக்காண்ட கூடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி, இதுமாரி பார்த்துக்கோங்க, துர்காவால் முடியல பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு. நான் வீட்டில் தான்ப்பா இருக்கிறேன், அம்மாட்ட குத்தானுப்பு குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட குழந்தைய குத்தாமிச்சேன் மேடம். குத்தாமிச்சுட்டு நாங்கள் 2-3 வாட்டி போய் குழந்தைய கேட்டோம். உடம்பு நல்லா ஆனோடனையும் குழந்தைய கேட்ட தரமாட்டேன்ட்டாங்க. அடிக்கடிக்கு தூக்கின்னு வந்துடும். நாங்கள் வீட்டுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணாங்க, குழந்தை எல்லாமே எங்களெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு. அவன் சைலண்ட்டாக விளையாடுவான். 2 பசங்க சின்ன பசங்க எல்லாம் மேடம், அவன் விளையாடுவான், ஜாலியாக விளையாடுவான் அவன்.
இவங்களால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் நான் வந்து அழுவாங்க. தீபாவளி கூட தூக்கின்னு வந்துட்டேன் நான். வீட்டில் வந்து எனக்கு குழந்தை இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேஷனில் போய் இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு போனேன் மேடம் நான். சார் இதுமாரி என் குழந்தை 1 வயசு குழந்தை என்னால் உடம்பு முடியாமல் கொடுத்தேன் சார். இப்போ கேட்டால் அவங்க குழந்தைய தரமாட்டுறாங்க சார். எங்கள் வீட்டுக்காரை போட்டு 6 பேர் அடிச்சிட்டாங்க சார் சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சாங்க. எதுக்குமா இதுமாரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 மணி இருக்கு மேடம் வியாழக்கிழமை அன்னைக்கு. எங்களை கூப்பிட்டு போய் உள்ள ஸ்டேஷன் உள்ள உட்கார வச்சிட்டாங்க. அக்காவை கேட்டில் நிற்க வச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் எங்களை காணோன்னு சொல்லிட்டு போய் அவங்க வீட்டு வாசல் தின மேலே உட்காந்துக்கிறாரு எங்களை காணோன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க பையன் ஃபோன் பண்ணி வீட்டாண்ட வந்து கலாட்டா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட்டுக்கிறேன். நான் உள்ளே உட்காந்துக்கிறேன். ரத்தமாக ஊற்றுது மேடம், பொதன்னு ஊற்றுது. நான் போய் துடைக்க விடல, என்னையும் என் பசங்களும் அழுகுறோம், ஸ்டேஷனில் கத்துறோம், ரத்தம் வருதுன்னு. 2 போலீஸ்காரங்க கையை பிடிச்சி தள்ளி விட்டாங்க என்ன. அப்புறம் சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போய் அங்கே தையல் போட்டாங்க. அங்கே முடியாதுன்னு ராயப்பேட்டைக்கு அமிச்சாங்க. 5ஆம் தேதி நைட்டு நடந்தது. ஆம்புலன்ஸ்லேயே கூட்டின்னு போய் என்னையும் பசங்களே கூட்டின்னு போய் 5ஆம் தேதி அன்னைக்கு ராயப்பேட்டை ஸ்டேஷனில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் விட்டாங்க. அங்கேருந்து கூட்டின்னு போய் 2 தையல் போட்டாங்க. அங்கேயும் முடியாது, மண்டையில் நரம்பு கட்டாயிருக்கு, பாட்டில் பிசிறலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஏற்றி கொடுத்துட்டாங்க. நாங்கள் சார் எங்கள் வீட்டுக்காரரும் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார், குழந்தைய கொடுங்கன்னு. அவர் என்ன 4 வக்கீல் வந்தாங்க. அவங்களுக்கு 4 வக்கீல் வந்தாங்க. வந்து உனக்கு குழந்தை அவசியம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆமாம் சார், தெரியாமல் கொடுத்துட்டேன், எனக்கு வயிறு வலின்றதுனால என் குழந்தைய கொடுத்தேன், இல்லைனா கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ என் குழந்தை வேணும், என் 2 பிள்ளைங்களும் இருக்குது என் கூட, அந்த ஒரு குழந்தை இல்லை. இப்போ கேட்டால் அவங்க குழந்தைய தரமாட்டேன்றாங்க. நீ வேற எதனா எதிர்பார்க்குறியாமான்னு கேட்குறாங்க என்ன. குழந்தைய வச்சுன்னு வேற எதனா எதிர்பார்க்குறேன், எனக்கு எதுவுமே வேணாண்ணா, எனக்கு குழந்தைய மட்டும் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு. அப்புறம் அவங்க கட்சிக்காரன் மூலியமா 2 பேர் வந்து மிரட்டினாங்க. குழந்தை அவங்க தரமாட்டாங்கம்மா, அவங்க 4 வருஷம் வளர்த்துட்டாங்களே, நீங்கள் எங்கே போய் கேஸ் போட்டாலும் குழந்தை அவங்களுக்கு தான் செல்லும். 4 வருஷமாக வளர்த்துட்டாங்களா, அவங்க குழந்தை தரமாட்டாங்க, நீ எதனா வேணும்னா கேளு, நான் வேணா வாங்கி தரேன் அப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க மேடம். என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்கும் மேடம், குழந்தை எனக்கு தான் பிறந்ததுன்னு. நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் மேடம் குழந்தை. ஏன் உங்கள் அக்கா அப்படியெல்லாம் பண்ணாங்க? வாழ்க்கையில் ரொம்ப நொந்துட்டேன் மேடம். இந்த 10 நாள் மேடம் நானும் என் பசங்களும் சேர்த்துருப்போம். இருக்கவே பிடிக்கல. சத்தியம் அடிக்கிறோம் அந்த பிள்ளை மேலே, எனக்கு தான் பிறந்தது, நாங்கள் போய் எங்கே நிரூபிக்கிறோம். அந்த வக்கீல் வந்து சொல்கிறாரு என்கிட்ட, இதே சர்டிஃபிகேட்டை வச்சு நான் வேற சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி காட்டணுமா உங்களுக்கு? நான் காட்டுறேன் பாரு உங்களுக்கு. உங்கள் அக்கா வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு? பெயிண்ட். உங்கள் அக்கா அவங்க வேற எங்கேயோ காய்கறி சூப்பர் மார்க்கெட்டில் கடைக்கு வேலைக்கு போகிறாங்க. குழந்தை அவங்களுக்கு பிறந்ததுன்னு டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்களா? நான் முடியலன்னு சொல்லிட்டு கொடுத்தேன், 1 வயசு குழந்தையில கொடுத்தேன் நான். என்னால் முடிஞ்ச உடனே நான் வாங்கிக்கிறேன், ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச உடனே வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ கேட்டால் குழந்தைய தரமாட்டேன்றாங்க. இப்போ குழந்தை வேணுமா அவனுக்கு? குழந்தை வேணும். உங்கள் பேர்? என் பேர் அமுல் மேடம். அமுல். உங்கள் தங்கச்சியா? என்னம்மா பிரச்சனை? இல்லை மேடம், நான் என் ஃபேமிலி பாட்டுன்னு எங்கள் வீட்டில் நாங்கள் இருந்துருந்தோம். இவங்க குழந்தை வந்து திருவண்ணாமலையில் பிறந்தது. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையே தெரில. இவங்க வாங்கின வீடெல்லாம் விற்றுட்டாங்க. விற்றுட்டு அந்த குழந்தைய வந்து இங்கே தூக்கின்னு வந்தாங்க. தூக்கின்னு வந்துட்டு கிண்டி ஸ்டேஷனுக்கு பாருங்கள், அங்கே வந்து இந்த குழந்தை வந்து எனக்கு பிறக்கலை, அது கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை நடந்துச்சு. யார்? புருஷன் பொண்டாட்டி? ஆமாம், பிரச்சனை நடந்து எனக்கு வந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி கிண்டி ஸ்டேஷனில் இருக்கிறோம். இவங்க தான் பண்ணாங்க, கிண்டி ஸ்டேஷனில் இருக்கிறோம், அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை பண்ணுறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கும், வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டா வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போயிடும், எதுவும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் பண்ணுன்னா போலீஸ்காரங்கிட்டே சொல்கிறான், குழந்தை கருப்பாக இருக்குது, 2ம் பாருங்கள் சிகப்பாக இருக்குது, இது எனக்கு பிறக்கவே இல்லைன்னு போலீஸ்காரங்க பல ஆள்னு ஒரு அறை அடித்தாங்க. லேடிஸ் போலீஸும் அடித்தாங்க. இப்போ நான் போனதுக்கு என்கிட்ட கோவமாக ஒரு மாதிரி அசிங்கமாக வார்த்தை விட்டா, நானும் ஒரு அடி அடித்தேன். அவங்க முன்னாலே தான் அடித்தேன் நான். அடிச்சுட்டு அப்புறமா அந்த குழந்தை வேணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடந்ததோ எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டுக்காருக்கு தான் பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்லி பிரச்சனை பண்ணியிருந்தார். அப்புறம் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு வீட்டில் அழுதாங்க, இந்த மாதிரி அந்த குழந்தைய அவன் எட்டி உதைக்கிறான், யானையில் தூங்க சொல்ல, கருப்பாக இருக்குது, இவங்களுக்குள்ள பிரச்சனை, குழந்தை 1 வாரமாக என்கிட்ட தான் இருக்குது, வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேறா, பால் கூட கொடுக்க மாட்டேறா, புட்டி பால் கொடுத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரே அழ. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், வானா அம்மளை இதெல்லாம் அவங்க பிள்ளை அவங்க என்ன பண்ணிக்கிட்டோம், நமக்கு வேணாம் இதெல்லாம் அப்படின்னு. திரும்பியும் வந்து இந்த பொண்ணு வீட்டில் உட்காந்து அழுதுச்சு. சரி, அப்போ வெளியில் விற்கிறேன்னு சொல்கிறாங்க, நாளை ஒரு நேரத்தில் அந்த குழந்தை நம்மளை பார்த்தா கூட அன்றைக்கி என்னை விட்டுட்டு இன்றைக்கி வந்து எனக்கு கூப்பிடுறேன்னு சொல்லும். சரி, நான் 3 பிள்ளைங்க வச்சுக்கிறேன், அந்த 3 பிள்ளை ஒரு பிள்ளைய நான் வளர்த்துட்டு போயிடுறேன், தூக்கின்னு வந்து போட்டு நான் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். தூக்கின்னு வந்து எங்கள் வீட்டில் போட்டுச்சு எங்கள் அம்மா. அவ்வளோதான். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, யாரும் வந்து அந்த குழந்தைய பார்க்கல, கேட்கல, கொல்ல. நானும் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட எப்படியோ சமாளிச்சிக்கின்னு சண்டை போட்டுன்னு வளர்த்தேன். 1 மாதத்துக்கு என்னை வீட்டில் எங்கள் வீட்டுக்காரனை படுக்கவே இல்லை மேடம்.
வெளியில் தான் படுக்க வச்சார். குழந்தை அழுது அவருக்கு பிடிக்காது. தேவையில்லாமல் தாய்கிட்ட இருந்தது குழந்தைன நான் ஏன் தூக்கினதுன்னு அவங்க பிரச்சனை போட்டா, நீ தூக்கம் இல்லாத கத்தினே கிடதுன்ட்டு ஒரு வாரமாக வாசலில் வச்சுன்னு தூங்கின்னு இருந்தேன். நான் குழந்தைய தோளில் போட்டு தூக்கின்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு பிறந்தனால ஒரு துணி எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாங்க. அந்த வருஷத்தில் ஒரு துணி எடுத்து வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை இன்னும் உடம்பு சரியில்லைனா கூட சரி, சொன்னா கூட சரி, நீ தானே வளர்த்துக்கிற, நீ இது பண்ணிக்கணும், வந்து பார்க்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, மேரேஜ் ஆகிருக்கு. பையன் காலேஜ் படிக்கிறான், இன்னொரு பையன் 10வது படிக்கிறான். அதை குழந்தையிலேருந்து வளர்த்துட்டேன் மேடம். அது எங்களை விட்டுட்டு போக மாட்டுது, என்னாலையும் அதை விட்டுட்டு இருக்க முடியல. இப்போ வந்து என் குழந்தைய கூட ஸ்டேஷன் வரலும் போய் போலீஸ் ஸ்டேஷன் வரலும் போய் அவங்க வீட்டுக்கார அவ்வளோ அராஜகம் பண்ணி வீட்டாண்ட வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசி என்ன போட்டு எங்கள் அம்மா போட்டு அடிச்சா நான் பார்த்துருமா மேடம் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரே ஒரு வார்த்தை சொன்னால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் திட்டுவேன் எங்கள் அம்மாவை. உங்க தம்பியோட தவசத்து அன்னைக்கு தான் தவசத்து அன்னைக்கு தான் மேடம். தவசத்து அன்னைக்கு இவங்களுக்கு நான் இன்ஃபார்மே பண்ணல, சொல்லவே இல்லை நான். ஏன்னா சொன்னாக்கா இவங்க வருவாங்க இருப்பாங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா காரியத்துக்கும் பிரச்சனை பண்ணாங்க, சாவுலையும் பிரச்சனை பண்ணார் இவங்க வீட்டுக்காரர். குடிச்சிட்டுக்கு தேவையில்லாத சண்டை, அடுத்தவங்க எதனா பேசின்னு போனோம், நம்ம வந்தோமா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தவசம் வேணாம், நான் பெரியவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு வரேன், நான் என்னால் முடிஞ்சது நான் கூட போகிறதுக்கு நான் செய்கிறேன் அவனுக்கு அப்படின்னு நான் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. இவங்களா வந்தாங்க, வந்து அப்பா கூட நாங்களே வரல மேடம், அம்மா தான் வர சொன்னாங்க. வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க காலையில், துர்கா நீ உங்கள் வீட்டுக்கார வா நம்ம சைதாப்பேட்டில் போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து அழுதுனால தான் நாங்கள் வந்தோம் மேடம், எல்லாம் வந்திருக்க மாட்டோம். அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. சரி அவங்க வந்தாங்க, நம்ம போய் காசு கேட்டோம், ஒரு இடத்துல கொடுக்குறேன்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல போய் 10 காசு வட்டிக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கினேன். கடன் வாங்கி செய்யறதுக்குள்ள இவங்க 10,000 ரூபா வாங்கி நான் எவ்வளோ வட்டி கட்டணும்? மாதம் வந்து 1000 ரூபாய் கட்டணும் மேடம். நான் வேலை செஞ்சு கட்டணும். மாதம் 1000 ரூபாய் வட்டி கட்டிட்டு சீட்டு போட்டுக்கிறேன், அதை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு வருஷம் எப்படியாவது செய்யணும், தம்பிக்கு கூட பிறந்துச்சு, அது கல்யாணம் பண்ணி பார்க்கல, இதையாவது செய்யணுன்றதுக்காக நான் செஞ்சேன். அதை செய்ய விடலை. நோட்டீஸ் வந்து பத்திரிக்கை அடித்தேன் மேடம், பேனர் அடித்தேன். எங்கள் மச்சினை என் தம்பிக்கு வீடு வந்து கனிநகரில் இருக்குது, ஆனால் அங்கே யாருமே இல்லை, இவங்க இருக்கிறாங்க, ட்ராக்ல மாட்டின்னு இறந்துட்டான். அன்றைக்கி அந்த ஊர் ஜனம் என் மச்சினன் தான் என்ன சொன்னால், எங்கள் அத்தைங்க இருக்கிறாங்க, எங்கள் சித்தப்பாங்க இருக்கிறாங்க, பக்கத்துலேயே இருக்குது, வீடெல்லாம் இருக்குது, ஒருத்தர் கூட நம்ம வீட்டு புள்ள நம்ம வீட்டு வாசலில் போட்டு அன்றைக்கி யாருமே சொல்லலை. என் மச்சினை சொன்னான், நம்ம வீட்டு புள்ள ஏன் அனாதையே எடுத்துன்னு அங்கே போனோம், அங்கே யார் இருக்கிறாங்க, இங்கேருந்து நம்ம எல்லாம் செய்யலாம், நம்ம வீட்டு புள்ள நம்ம வீட்டு வாசலில் போட்டுன்னு கொண்டாங்க வாசலில் போட்டு சாவு எடுத்தோம். பேர் போட்டால் என்ன தப்பு மேடம்? உங்கள் பேர் தெரிஞ்சவங்க பேர் பழகுனவங்க பேர் போட்டால் தப்பா? நோட்டீஸில் பேனரில் பேர் போட்டு தப்பான். அதுக்கு தான் சண்டே ஆச்சா? சண்டே ஆகி ரொம்ப அசிங்கமான வார்த்தைலாம் பேசினேன். பேசி எங்கள் அம்மா அந்த குழந்தைய போட்டு அடித்தாங்க. இவங்க குழந்தைய போட்டு அடித்தோன்னே எங்கள் அம்மா போய் மாட்டேங்குச்சு, எங்கள் அம்மா போட்டு எதுக்கு அடிச்சாங்க? காரணமே இல்லாமல் அந்த குழந்தைய அடித்தா எங்கள் அம்மாவுக்கு கோவம் வரும்னு தெரியும். எங்கள் அம்மா தான் அந்த குழந்தைய பார்த்துக்குது. குழந்தைய அடிக்கவோ எங்கள் அம்மா போச்சு, எங்கள் அம்மாவை அடிக்கவோ எங்கள் அப்பா போனேன், எங்கள் அப்பா அடிக்கவோ நான் மடக்கி நான் ஒரு குழந்தைய தூக்கின்னு வரல மேடம். இவங்க சண்டை நடக்கும்போது இவங்க மட்டும் தான் வந்தாங்க, நானே என் பசங்க இருக்கோம். குழந்தைய தூக்கின்னு வரவே இல்லை, ஸ்டேஷனுக்கு தூக்கின்னு வந்தாங்க மறுநாள். நீ சண்டை நடந்த அன்னைக்கு குழந்தைய தூக்கின்னு வரவே இல்லை, இவங்ககிட்ட குழந்தையே இல்லை. குழந்தை இல்லை மேடம் அவங்ககிட்ட, குழந்தை வீட்டில் இருந்தது. வீட்டில் இருந்தது. எங்கள் அம்மா போட்டு அடித்தாங்க, எண்ணெய் முடிய பிடிச்சி அடித்து அவ்வளோ இது பண்ணாங்க. என்ன அடிக்க என் பையன் போய் 2 அடி அடித்தான். எங்கள் அம்மா மேடம் சொட்டி குத்துனாங்க மேடம். என் பசங்க குழந்தைங்கள கூட கேளுங்க, ரோட்டில் விடிய உட்காந்துருந்தேன் மேடம். ஒரு நடு ரோட்டில் பசங்களை வச்சுன்னு உட்காந்துங்க. வாழ்க்கையில் ரொம்ப வந்துட்டேன் மேடம். இதுக்கப்புறம் யாரையும் நம்புற மாதிரி இல்லை. என் பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு வேணும். அவங்க எதனா சொல்லிக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி அடி பண்ணுறாங்க. இப்போ தான் 2 வருஷமாக தான் எங்கள் அண்ணன் சேர்த்ததுலேருந்து தண்ணி அடிக்கிறாரு. அவருக்கு எந்த பழக்கமும் இல்லை மேடம், என்னால் தான் குடிக்கிறாரு. அக்கா ஓடுறிய, தங்கச்சி வேணும் ஓடுறிய, அம்மா வேணும் ஓடுறிய, என்னால் தான் குடிக்கிறாரு அவர். நீங்கள் விசாரி, எந்த பழக்கமும் இல்லை. ஏன் குழந்தைய கொடுக்க மாட்டேன்? நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மேடம், நான் கொடுக்க மாட்டேன் சொல்ல. குழந்தைய கூப்பிடுங்க, விசாரிங்க. நான் குழந்தைய நாங்கள் 3 மாதத்து குழந்தையிலேருந்து நான் வளர்த்துட்டேன் மேடம். என் 3 பிள்ளைங்களை அது ஒரு பிள்ளைய நான் வளர்த்துட்டேன். நான் இன்னைக்கு பிரச்சனைனால குழந்தைய வந்து கேட்குறேன், இவ்வளோ நாள் ஏன் வந்து கேட்கல? இன்னைக்கு பிரச்சனைனால குழந்தைய வந்து கேட்குறேன், இவ்வளோ நாள் ஏன் வந்து கேட்கல? வந்திருக்கேன் மேடம். சைதாப்பேட்டை ஸ்டேஷன்லேயே 2 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நான். வந்தோடனே வாங்கிக்கலாம் கேளுங்க. நாங்கள் அது ரோட்டு முனையில வர சொல்லி எங்க அம்மா வந்துட்டாங்க, கண்ணகி நகர் தூக்கின்னு போறாங்கடா, நீ போய் ஒழிஞ்சுக்கடான்னு. அந்த குழந்தை எப்படி மேடம் வரும்? நாங்க போசலாம் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறோம் மேடம். எங்களை பார்த்தாலே பயப்படுறான், எதிரியை பாக்குற மாதிரியே பாக்குறான் என்ன எங்க வீட்டுக்காரையும். அப்படி சொன்னா அப்படி சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. சம்பளம் வாங்கி பையா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு போவோம். அவங்க வந்துட்டாங்கடா போய் ஆயா வீட்டுல போய் ஒழிஞ்சுக்கிட்டோம். அப்படி ஆரம்பத்துல இருந்து பயம் காட்டிட்டாங்க. இப்ப என்ன பார்த்தாலே பயப்படுறான், என்ன எங்க வீட்டுக்கார பார்த்தாலே பயப்படுறான். ஆனா என் பசங்க கூட ஜாலியா விளையாடுறான். சொல்லணும்னு அவசியமே இல்லை மேடம். எங்க வீட்டு குழந்தைய போனா நானே போனா அமுச்சு வச்சிருவேன். உங்க பேர் என்னமா? என் பேர் அமுல் மேடம். அமுல், ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க பெத்த குழந்தை நீங்க பெருந்தன்மையா பாத்துக்கிட்டீங்க. அவங்க தூக்கி போனா நினைச்ச டைம்ல நீங்க பாத்தீங்க.
நீங்க சொல்றீங்க அவங்க விற்கணும்னு நினைச்சாங்கன்னு, அவங்க சொல்றாங்கல்ல முடியல அதனால கொடுத்தோன்னு. எது முடியலன்னு உண்மைன்னு உங்க சொல்லுதா 2 மேடம்? பேருக்கும் தெரியும். ஆனா அவங்க பெத்த குழந்தைய நீங்க பெத்த எப்படிமா குழந்தை வச்சுக்க நான் முடியும்? கொடுக்குறேன் மேடம். என் தம்பி பேர்ல வீடு வாங்கியிருக்கிறேன். அந்த குழந்தைய காமிச்சு அந்த அலாட்டை வாங்கிட்டு போனாங்க. அலாட்ட அம்மா எடுத்துன்னு வந்து என்னது எனக்கு கொடுத்தாங்க புரியல. தம்பி பேர்ல வீடு வித்தாங்க. எனக்கு 50,000, அவங்களுக்கு 50,000 கொடுத்தாங்க. எங்க தம்பிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாங்க. நான் சண்டை போட்டு வாங்கி கொடுத்தது இவங்களுக்குலாம். வீடு விற்கிற நிலைமைக்கு போய் நான் சண்டை போட்டு வாதாடி கமிஷனர் வரலாம் போய் அதை திருப்பி இவங்களுக்கு பங்கு வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவன் பேர்ல கண்ணகி நகர்ல அந்த அல்லாட்டை இந்த குழந்தைய வச்சு வாங்கின்னு போனாங்க. குழந்தைய வச்சு வாங்கி குழந்தைய வச்சு இல்ல மேடம். குழந்தைய கொடு, இல்லைன்னா அல்லாட்டை கொடுனாங்க. சரி அல்லாட்டை கொடுத்துட்டேன். அப்பயும் சொன்னேன் அந்த வீடு அந்த குழந்தைக்கு தான். அந்த குழந்தை பேர்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன். அவன் இல்லை, அப்பா அம்மா இருக்கிற மட்டும் அந்த வீட்டில் இருக்கட்டும். அவங்க நாளை பின்ன இல்லையா நீங்கள் இருந்துக்கோங்க அந்த வீட்டில், அந்த குழந்தைக்கு தான் அந்த வீடுன்னு சொல்லி தான் நான் இவங்ககிட்ட, இவங்களுக்கே தெரியும் சொல்லிடு, அது ஊருக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். இப்போ அந்த அல்லாட்டை வாங்கிட்டு போய் இவங்க வச்சுருக்குறாங்க. தவசத்துக்கும் நான் அந்த சாவுக்கும் வைக்கல, காரியத்துக்கும் வைக்கல, அந்த அடமானம் வைக்கல, இப்போ தவசத்துக்கு கூட அடமானம் வைக்கல, எல்லாமே நான் தான் செய்கிறேன். இப்போ அந்த அல்லாட்டை அந்த குழந்தைய வச்சு நீ வாங்கிட்டு போனீங்க, அதை என்ன பண்ணீங்க? குழந்தைய வச்சு இல்லை மேடம். 3 மாசத்துக்கு முன்னாடி அம்மா எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இதுமாரி அண்ணன் வச்சு குடிச்சிருவான், அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி வச்சு குடிச்சிருவான், அலாட்டை நீயே வச்சுக்க துர்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது பத்திரமா நான் வச்சுன்னு தான் இருக்கிறேன். நான் அம்மா எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க, பத்திரமா வச்சுக்க துர்கா, கணபதி வந்து குடிச்சிட்டு எதனா வித்துருவான் நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அந்த வீட்டில் நான் இல்லை மேடம், எங்கள் அப்பா எங்கள் அம்மா தான் இருக்காங்க. நானும் எங்கள் வீட்டுக்கார் தனியாக வாடகை இருக்கிறேன் மேடம். இவங்க போய் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு 5 மாசமா வேலைக்கு போகிறேன். அம்மா கொடுத்தா பத்திரம் என்கிட்டயா மேடங்குது, அல்லாட்டு உங்ககிட்டயாங்குது. என் பையன் தான் கொடுத்தா. நீங்க கூப்பிட்டு கேளுங்க, அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க. அல்லாட்ட நீ எடுத்துன்னு போய் சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்தியான்னு கேளுங்க. அவங்க தான் என்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட இருந்து வாங்கி, அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட இருந்து வாங்கி பண்ணாங்க. என்னங்க பிரச்சனை? பிரச்சனை வந்து இவங்க வந்து குழந்தைய சின்னதுலேயே கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க? கை குழந்தையா எதுக்காக கொடுத்தாங்க? அவங்க வீட்டுக்காரர் வந்து என் மேலே சந்தேகப்பட்டு கொடுத்துட்டாரு. இப்போ வளர்ந்து 5 வயசு ஆனோடனே அவங்க வந்து திருப்பி தகராறு பண்ணி சண்டை வாங்குறாங்க. அது நேரடியாக வந்து கேட்கலாம், என் குழந்தைய எனக்கு கொடுன்னு கேட்டிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். இன்னும் ஒரு 3 வருஷம் போட்டோம்பா, அவங்க வளர்த்தவங்க கொஞ்சம் மனசு கூட மாட்டோம், மாறி கூட நீ எடுத்துன்னு போப்பா, உன் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இவங்க குடிச்சிட்டு வந்து என் ஒய்ஃப் மேலே கை வச்சுருக்காங்க. அது எனக்கு தெரியாது. என் ஒய்ஃப் மேலே அவங்க எப்படி மேலே கை வைக்கலாம்? அவங்க மேலே கை வச்சா அவங்க வீட்டுக்கார் சும்மா இருப்பாங்களா? இப்போ பிரச்சனை வந்து குழந்தைய உங்கள்கிட்ட பிரிக்க பார்க்கறது தான். ஆமாம். உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. நான் கொடுக்க மாட்டேன் மேடம். அது புத்தி தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நான் கொடுத்துறேன். அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படுது மேடம், சின்ன குழந்தை மனசு. என் பிள்ளைங்க எனக்கு அந்த வீடு தேவையில்லை மேடம். மேடம். எனக்கு என் பிள்ளைகளுக்கு நான் கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சுக்கிறேன். 3 நீங்க ஒரு பையனுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும். எனக்கு வீடு எதுவுமே தேவையில்ல. என்ன பத்திரம் வேணா எதுவுமே இருக்கட்டும், நீங்க தேவையில்ல. பையனுக்கு என்ன வேணா நான் பண்ணட்டும். பத்திரத்தை அவங்க பெத்த கொடுக்குறேன். பிள்ளை பெத்தவங்க மேடம் தெரியுது மேடம், பெத்தவங்க தெரியுது. நான் வந்து அவங்க வீட்டில் குழந்தைய தூக்கின்னு வரலையே. ஸ்டேஷன்ல போய் அந்த ஸ்டேஷன்ல நான் வந்து சொல்றாங்க கேட்கல மேடம். மேடம், அந்த குழந்தை எனக்கு வேணும் நான் கேட்கல. இன்னைக்கு அதை என்ன விட்டு இருக்க மாட்டேன். உங்க ஃபீலிங் எனக்கு புரியுதுமா. ஆனா சட்டப்படி நீங்க வச்சுக்க முடியாது. சட்டப்படி நான் வச்சுக்க முடியாது மேடம். அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. அது இப்போ கூட போயிடுச்சுன்னா, நான் போகிறேன்னுச்சுன்னா நான் வீட்டுக்கு கம்முன்னு போயிடுறேன். உங்க ஓனம் வந்து அது 1 வருஷத்துக்கு கழிச்சு வந்து கேட்டு இவங்க வாங்கிக்கலாம். என்ன சொல்றாங்க, பிறந்த உடனே ஏங்க, கொடுத்துட்டேன்ற. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்போ எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களால பாத்துக்க முடியல, அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டான்னு வீட்டுல பிரச்சனை, ஏதோ சந்தேகப்பட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்களா வரல மேடம், அவங்க வீட்டுக்காரர் ப்ரெஷர் பண்ணி தான் அவங்க எங்க வந்திருக்காங்க. வீட்டுக்காரர் வீட்லயே இல்ல மேடம். ஊருக்கு மண்டையை உடைச்சு தையல் போட்டு ஊருக்கு போயிருக்காரு. இல்லன்னா அவர் வந்து பேசியிருப்பாரு எனக்கு பதில். அவங்க வீட்டுக்காரர் இங்கே தான் இருக்காரு. உங்க ஊருக்கு தங்கச்சிக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிச்சு பாத்தீங்களா? தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை நல்லா தெரியுது மேடம். தங்கச்சியா பேசல. அப்படியாப்பட்டது இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரருக்காக என்கிட்ட ஸ்டேஷன்ல பேசி- வந்து கேக்குறாங்க மேடம், நீ பச்சைன்னு கேக்குறாங்க என்ன ஸ்டேஷன்ல. நான் வந்து அவங்க சொல்றாங்க, நான் எதுவும் சொல்லலை. நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க. நீங்க ஏம்மா, அம்மா எனக்கு ஒரு கூப்பிட்டு விஷயம் தான் புரியல. அவ பெத்த குழந்தை ஆமா மேடம். சரிங்களா? அப்ப ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க பெரிய அம்மாவா நீங்க வளர்த்தீங்க. ஆமா இப்ப மேடம். பெத்த தாய் கேக்குறா, கொடுத்தா என்ன? பெத்த தாய் கேட்கற கொடுக்க மேடம். குழந்தை வந்து அழுவாத போயிடுச்சுன்னா அமிச்சிடறேன் மேடம். அதான் மேடம் எங்களுக்கு தேவை. குழந்தை வந்து அழுவாத எங்க எங்களுக்கு அம்மா கொடுக்க விருப்பம் தான். ஏமா, நிறைய வாட்டி வந்து பெத்தவங்களுக்கு 2 பேரும் அப்பா அம்மாவும் வேலைக்கு போறாங்கன்னா பாட்டிட்ட வளரும், இல்லைன்னா பெருமாட்ட வளரும், இல்லைன்னா சித்திட்ட வளரும். அம்மா ஒரு மாதிரி செட்டில் ஆயிடுச்சுன்னா குழந்தைய கூட்டிட்டு போகும்போது ஒரு வாரத்துக்கு அழகுதான் செய்யும், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல மேடம். கூட்டின்னு போயிருக்க மேடம். நாங்க 2 பேரும் வெளில போயிரும். அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு பேசுங்க. வீட்டுல வந்து என்ன அழுவாங்க. சொல்லிட்டு பாருங்க. குழந்தை எல்லாம் உங்களுக்கு வேலை பசங்க செஞ்சு. இல்லாம எல்லாம் இல்லையா? உங்களுக்கு இருக்கு 3 பசங்க வளர்த்திருக்கீங்க. எனக்கு இருக்கு உங்க மேடம். புள்ளைய நீங்க விடுவீங்களா? ஒரு நான் நாள் யார் விட வீட்டுல மாட்டாங்க விட்டுதல மேடம். மேடம். phone பண்ணி அழுவாங்க. பெரியமாங்கிறதுக்காக விட்டாமா? மேடம் அக்கா தானே, ஊர்ல போய் கொண்டு போய் விடலையே. அக்கா தாங்க விட்டாங்கங்க. ஏன் என்கிட்ட தூக்கின்னு வந்து என் வீட்டுக்கார மேல சந்தேகப்பட்டு என் First வீட்டுல என் விடணும்? மேல சந்தேகப்பட்டு அதுதான் விட்டாங்க. பிரச்சனையா உங்களுக்கு? எங்க வீட்டுக்காருக்கு பிறந்ததுன்னு ஆமா விட்டாங்க மேடம், மேடம். என்னை அதனால வச்சு தான் விட்டாங்களா? அந்த மாதிரி அதனால சொல்லி இல்ல மேடம். விட்டுட்டு நான் திருப்பி எனக்கு வேணாம், இது எனக்கு தேவையில்லாத குடும்பத்துல சண்டை நடக்க, நீ ஃபர்ஸ்ட் கொண்டு போய் விடுன்ட்டேன்.
இதனால ஒரு விட்டாச்சு. மாசம் எங்க வீட்டுல சண்டை. கிண்டி அதுதான் ஸ்டேஷன்ல போய் எங்க பிரச்சனை வீட்டுக்கு ஆமா மேடம், வீட்டுக்கார நான் விட்டாச்சு எங்க மேடம் வீட்டுக்காரர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இது மாதிரி என் பொண்டாட்டி அக்கா பேச்சு கேட்டுன்னு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டுதான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இது மாதிரி குழந்தை சந்தைகள்லாம் இல்ல, நீங்க வேணா போய் விசாரிச்சு கிண்டில போய் விசாரிச்சு பாருங்க. இது மாதிரி எல்லாம் சொல்லல மேடம். இவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க கையெழுத்து போட்டாங்க, இவங்களே எங்க அம்மாவும் கையெழுத்து போட்டாங்க. என் தங்கச்சி சமாதானம் போயிடும், இதுக்கப்புறம் எந்த சண்டை போட மாட்டாங்கன்னு. அதே ஏப்ரல் மாசம் 12ஆம் மாசம் சண்டை கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இவங்க. உன் அக்கா வீட்டுக்காரருக்கு தான் பிறந்தது, எனக்கு பிறக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் அடிச்சு சொன்னாங்க. சரிம்மா, அவ வீட்டுக்காரர் ஏதோ சொன்னாரு. ம். ஆனா குழந்தையோட உரிமை பெத்த தாய்க்கு தான். இருக்கு அது மேடம். அது வேற என்னவோ இருக்கட்டும். அது அது நான் அப்பயே அந்த சொல்லிட்டேன் அசிங்கத்துக்கு மேடம். எல்லாம் நான் பேச வரல. இல்ல மேடம், சரிங்களா? நீங்க பெரியம்மா, உங்க பெரியம்மாட்ட உங்க குழந்தைய விட்டாங்க, உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களை பாத்துக்குங்கன்னு விட்டாங்க. இது அந்நியன் வீட்டுல போய் விட்டா கூட, அவங்களுக்கு கூட காசு வாங்கி விட்டா கூட ரைட்ஸ் அம்மாக்கு தான் சட்டப்படி. புரியுதுங்களா? நீங்க தங்கச்சியோட குழந்தைய வளர்த்தீங்க, அவ்வளவுதான். இதுல நீங்க உரிமை கொண்டாடவே முடியாதும்மா. ஏன்னா பெத்தது அவ. பெத்தவங்க மேடம், பெத்தவங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்க பெத்தாங்க, அவங்க குழந்தைய நான் தூக்கின்னு வந்து வளர்க்கல, திருடின்னு வந்து வளர்க்கல, அவங்களா கொடுத்தாங்க, நான் வளர்த்தேன் மேடம். அவங்களாவ கொடுத்தாங்க, நீங்க வளர்த்தீங்க. அவங்க வளர்த்தேன். திரும்ப கேட்டா நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஆமா மேடம். அந்த குழந்தை வந்து போயிடுச்சுன்னா அமுச்சு விட்டுருங்க. குழந்தை போயிடுச்சுன்னா, இல்ல குழந்தை முதல்ல போய் கொஞ்ச நாள் இருப்பான், அவன் ஒத்து வரலன்னா அவங்களே இல்ல திரும்ப மேடம், கொண்டு வந்து விட அவங்க போறாங்க. ரோட்லயே போட்டு ஸ்டேஷன் எதிர்க்க அந்த குழந்தை போலீஸ் தப்பா முன்னாலே நினைக்கிறாங்க பரவாயில்ல மேடம். அடிச்சு, எப்ப அடிச்சாங்க? அந்த ஸ்டேஷன் இல்ல எதிர்க்க. மேடம், அவங்க போய் லேடிஸ் சொல்றாங்க. போலீஸ் முன்னாலே அடிச்சு அசிங்கமா கேட்டு வீட்டுக்கு வாடா என் கையால தான் உனக்கு சாவுன்னு சொல்லி பட்டாரம் அடிச்சு அடிச்சிருக்காங்க அவங்க குழந்தை. இவங்க இது நான் சொல்றே பேசு. ஆனா நீ எல்லாம் நல்ல கெதிக்கு போவ, என் புள்ளைய வச்சு நீ பிளாக்மெயில் பண்ற, நீ நானா? நடத்து, நீ பேசு. நீ நானும் போய் இப்ப நீயும் ஒரு பொண்ணு வச்சுக்கிற, இது மாதிரி கூட்டு வந்து உன்னை உட்கார வச்சு அழுவ வைக்கும் பாரு. நான் என் வயிற்று சும்மா விடாது, என் பாவத்துல கொட்டிக்கிறேன். நீ நான் அந்த பையன் செத்த மாதிரி நான் செத்தா தண்ணி அடங்குவேன். நீ ஆனா ஒரு குழந்தை கூட வந்து பாக்கல மேடம். எங்க வீட்டுக்கு தான் தீட்டு துணி எல்லாமே கசக்கப்பட்டாரு. இப்ப புள்ளுன்னு உருவுறா மேடம். இவ ரொம்ப தப்பு இதெல்லாம். அம்மா கொடுத்தாங்க, நீங்க வளர்த்தீங்க. அவங்க அம்மா கேட்கும் போது நீங்க கொடுத்ததானே மேடம். அவங்க பண்ணது, அவங்க பேசுனது, அவங்க அது இது அவங்க பண்ணது. சப்போஸ் அவங்க குழந்தைய கொடுமைப்படுத்தினா அப்புறம் நீங்க ஜுவனைல் கோர்ட்டுக்கு போங்க, ஜுவனைல் போர்டுல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்ப அவங்க குழந்தைய வாங்கி ஹாஸ்டல்ல கொடுப்பாங்க. அப்போ உங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுங்க முதல்ல. 5 வருஷம் நான் வளர்த்தேன், எங்கிட்ட விட்டுட்டு போனேன், அதனால குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்ல முடியாதுமா. சட்டம் அதுக்கு அனுமதிக்காது. சரி மேடம், எங்ககிட்ட ஒரு வருஷம்னா உங்க ரீசன் படி எங்ககிட்ட ஒரு வருஷம் இருந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு சொல்லி கொடுத்து கூட அனுப்பிச்சு விடலாம்ல. குழந்தை மனசு அது கஷ்டப்படாது. நீங்க 2 பேரும் ஒத்து அது போய் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் தாராளமா பண்ணலாம் பண்ணலாம். மேடம். நான் கொஞ்சம் சரி இந்த பண்ண 4 எடுத்து அஞ்சு சொல்லதான் வருஷத்துக்கு முடியுமா? மேடம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் மேடம், கொடுத்துருந்தா குழந்தை கொஞ்சம் இந்த ஹெல்ப் 4 பண்ணி வருஷத்துக்கே கொஞ்சம் சொல்றாங்க, நாங்க ப்ரூவ் பண்ணி adjustment காட்டுறோம் பண்ணலாம் பாக்குறீங்களா என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அது 4 எப்படி மேடம் வருஷத்துக்கே பண்ண முடியும்? சொல்றாங்க. அது எனக்கு இதெல்லாம் என் குழந்தை தவறான வேணும். First of all, அதனால நீங்க நான் உங்களை தேடி புரிஞ்சுக்கம்மா. வந்திருக்கேன் நானு. அவ பெத்த பையன்மா அது. நான் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுறேன் மேடம். கொஞ்ச அதுதான் நாள் உங்களுக்கு எனக்கு வெயிட் பிரச்சனை. அதுக்குதான் மேடம் இவங்களுக்கு வந்து முடியல மேடம். என் பிள்ளைகளை கூட நான் வளர்க்கல மேடம். அதான் பிரச்சனை. மனசாட்சி இல்லாம பேசுது மேடம். ஒரு வருஷம் நீங்க என் பசங்களை வர வைங்க, இருங்க, ஒரு நிமிஷம். மேடம், ஒரு நிமிஷம். நீங்க என் பசங்களை வர வச்சு கேளுங்க. அவன் வீட்டுக்கு வந்திருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு வர வச்சு கேளுங்க. நீங்க உனக்கு புரியுறதா? அவங்க அக்கா பாசம் போட்டு வளர்த்துட்டாங்க. பாசம் இல்ல மேடம், அவங்களே தூக்கி வந்து குடுத்துருக்காங்க. 2 டைம் அடங்க மாட்டா, எங்க மாமியார் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நகர்ல தூக்கி வந்து விட்டுருக்காங்க. அவங்க மாமியார் ஒரு மாதிரியா 2 பேசுறாங்க. பேரும் சேர்ந்து குழந்தையோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கீங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து உங்க சுயநலத்துக்காக அந்த குழந்தைய வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. தங்கச்சின்னு பார்க்காம, ஒரே ரத்தம்னு பார்க்காம, நீ என் புள்ளைய வளர்த்தா நான் உன் புள்ளைய வளர்த்தேன்னு கணக்கு பேசிட்டு. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க மேடம். நான் அவனை அமுச்சு விட்றேன். ஒரு வருஷம் கொடுத்துட்டா அவனுக்கு விடுங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் எடுத்து சொல்லி அவன் Time மனசு கொடுங்க கொஞ்சம் கஷ்டப்படாத அளவுக்கு எனக்கு இப்போ 4 ஒரு மாசம் பிஞ்சு மனசு வலிக்காத அளவுக்கு கொஞ்சம் help பண்ணுங்க மேடம். சர்டிபிகேட் கொடுத்தா ஸ்கூல்ல சேர்க்கல. ஸ்கூலு தான் போறான் மேடம். இப்போ எங்க கூட சரி, சரி, இருந்தா ஸ்கூல்ல பழகிட்டு சேர்க்கிறேன். அவன் ஸ்கூல்ல சேர்க்க முடியும். நானு நான் அம்மா, ஸ்கூல்ல நீங்க குழந்தை இல்லாத ஆளெல்லாம் கிடையாதுமா. உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்கு, நீங்க பிள்ளைங்கெல்லாம் வளர்த்துட்டீங்க. புரியுறதுங்களா? அவ பெத்த குழந்தை கொடுங்க. கொடுக்குற கொடுக்குறேன் மேடம், மேடம். நான் எழுதியே கொடுக்குறேன் மேடம். ஒரு வருஷம் கொஞ்சம் அவங்க நீங்க கொஞ்சம் எப்ப மனையில வேணா அளவுக்கு போய் பாத்துட்டு வாங்க. எனக்கு ஏங்க, அவ கொஞ்சம் பிள்ளை இல்லாதவளா? 3 பிள்ளை பெத்துட்டால, 3 பிள்ளை வளர்த்துட்டால. இருக்கட்டும் மேடம். எந்த மனசாட்சி புள்ள ஒண்ணு இல்லாத- இருக்குல்ல அவங்களுக்கு. தங்கச்சி இப்ப குழந்தைங்க, நான் எப்ப வேணா பிள்ளைய பாத்துக்கலாம்ல. அவங்க வந்து மற்றவங்க வந்து எதிர்பார்க்கலையா மேடம்? யார் எப்படி அழிஞ்சு போனா நம்மளுன்னா அது நான் நினைச்சுதான் நீ நடந்த ஆகணும் தானே ஒரு கல் நான் மனசோட அப்படி ஃபைட் நினைக்கல பண்ணிட்டு மேடம். இருக்காங்க. என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் கொஞ்சம் நம்ம வந்துக்கிறேன். அடிமையா யார் எப்படி போய் போனாலும் ஆகணுமா? நீங்க அர்த்தங்கட்டத்தனமா பேசுறீங்கம்மா. மேடம். நான் அர்த்தம் கட்ட அவங்க குழந்தைய நான் இங்க கொடுக்குறேன் எப்படி எல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? குழந்தையே இல்லாதவங்க பைசா கொடுத்து குழந்தைய வாங்கி அது வந்து சட்டப்படி தவறுன்னு குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்காங்க.
எனக்கு நான் வந்து என்னைக்கு இருந்தாலும் வளர்ந்து அவங்க புள்ள அவங்க கிட்ட போயிடும். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் என்னைக்கு இருந்தாலும் உன் புள்ள உனக்கு வந்து சேரும், எனக்கு தேவையில்லை. நான் பெத்த பிள்ளைங்களே வந்து இந்த காலத்தில் நம்மளுக்கு சோறு போடாதுங்க. கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்தில் சோறு போட நம்பலை. உன் புள்ள வந்து என்னை பார்க்க நான் நம்பலை. என்னால் முடிஞ்சது வளர்த்தேன். என் கூட என் மடியில் போட்டு தோளில் போட்டு என் பிள்ளைங்கள கூட நான் பெரியமாங்க தாராளமா வளர்க்கலாங்க. வளர்த்தேன் மேடம். நான் பெரியமான்னு நினச்சி வளர்க்கல. 3 பசங்களுமே என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க பெத்த 3 பசங்களுமே என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் அந்த அளவுக்கு தான் அந்த குழந்தைங்கிட்ட வந்து, ஏன்னா அதுங்க அவனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது. அதுங்களுக்குன்னு இருக்குது நம்ம ஒரு உறவு தான், அதுங்களுக்குன்னு வேற யாரும் கிடையாதுன்னு நான் தேவையில்லாம இப்ப எதுக்கு அவளை கஷ்டப்படுத்துறீங்க? நான் எனக்கு கஷ்டப்பட்டேன் யாரும் இல்ல மேடம். அவங்க வீட்டுக்காரர் நானே கஷ்டப்பட்டேன். எங்க அதுக்கு வீட்டுக்கு அவ என்ன பண்ணுவா? நான் அவங்கள கஷ்டப்படுத்தல, அவங்களுக்கு எனக்கு அவ எந்த இதுவும் பெத்த குழந்தைய நீங்க குடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க. புரியுதுங்களா? புரியுது மேடம். இப்ப என்னன்னா அக்கா தங்கச்சி ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் விட்டு கொடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் எனக்கு டைம் என் குழந்தை வேணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவள்கிட்ட கேளு. ரொம்ப நொந்துட்டேன் மேடம் நானு. அவள்கிட்ட கேளு. வந்தவுடனே நான் அழுதுட்டேன். அவள்கிட்ட நீங்க இந்த பக்கம் வாங்கல. கூட பிறந்தவங்க நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, உங்க தம்பியும் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்துக்காம இப்படி பண்ணிக்கிறீங்களே. அம்மாள் 3 பசங்க இருக்குல்ல, 3 பசங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டை வந்தா உங்களுக்கு தாங்குமா? நான் சண்டை என் பிள்ளைங்களே மேடம் அழுதுங்கன்னு அமிச்சுதுங்க. அம்மா குழந்தைய பேசி வாங்கினோம்மா, குழந்தை இல்லாம இருக்க முடியாது. அவனுக்கு 2 கூட பிறந்த அண்ணங்க இருக்காங்க. அண்ணங்க இருக்கிறாங்க மேடம், அண்ணன் இருக்கிறாங்க. அதுவும் தெரியும், அந்த குழந்தைக்கும் தெரியும், அண்ணன் தெரியும், இவங்க அது 5 வயசுங்க. அது இது வயசு. இன்னும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இன்னும் அந்த பக்கமே போகாம ஆயிடுவான். ரொம்ப தப்பாயிடும். இந்த வயசுல நீங்க குடுக்கலன்னா அப்புறம் போகவே மாட்டான். ரொம்ப தப்பாயிடும். எனக்கு கொஞ்ச நாள் டைம் வாங்கி கொடுங்க மேடம். அது நீங்க தான் கேட்கணும். கொஞ்ச நாள் டைம் கொடு, நான் வளர்த்துட்டேன், உனக்கு நல்லா தெரியும். எனக்கு கொஞ்ச நாள் அவங்க கொஞ்சம் டைம் கூட மனசுல இறக்கல. அது கொஞ்ச மேடம் நாள் பேசினாங்க. டைம் அவங்க கொடு. உன் அவங்க கிட்ட குழந்தை போய் நான் டைம் உங்ககிட்ட கேட்க இவங்க கிட்ட ஒரு சொல்றேன், பாயிண்ட் கூட இறக்கமே நான் கிடையாது எழுதி அவங்க கொடுத்துட்டு கிட்ட. போறேன் அவங்க கிட்டயே. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு தயவு செஞ்சு. உன் காலில் கூட நான் உயிரேன். நான் எனக்கு என் குழந்தை வேணும் மேடம். உயிரேன் நான். நான் இவங்களே வாழ்க்கையில ரொம்ப இறக்கல, அவங்க பட்டுட்டேன் மேடம். என் அடம்பிடிச்சு பசங்களை மேல வச்சுன்னு மேல. 10-15 நாளா சாப்பிடலாம் மேடம். பசியும் பட்டினியமா இருக்கிறேன். என் குழந்தை வேணும். நான் கோயிலுக்குலாம் போறேன். கடைசியா உங்ககிட்ட தான் வந்திருக்கேன் நான். எனக்கு என் குழந்தை வேணும் மேடம். அது கூட இந்த மாசத்துல தான் நம்ம ரொம்ப நடக்குது அந்த கதை. அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸ்டேஷன்ல இந்த போய் 5 வக்கீல் வருஷத்துக்கு வந்து நடக்கலையே. வக்கீல் என்ன கேட்கறான், வேற எதனா எதிர்பார்க்கறியா நீ குழந்தைக்கு பதில் அப்படின்னு அப்படிலாம் கேட்கல. எப்படி எல்லாம் பொய் கேட்டாங்க மேடம். தெரியுமா? ஸ்டேஷன் எங்க அவங்க பெத்த குழந்தை அவங்களுக்கு குடுக்கறதுக்கு உங்களுக்கு எங்க இவ்வளவு நான் வருத்தம்? கொடுக்குறது வலிக்கல மேடம், எனக்கு கொடுக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை மேடம். ஆனா வந்து ரொம்ப தவறான பேச்சுங்க, தவறான அதுக்கு வார்த்தைங்க. இப்படி அங்க பழி வாங்குறது? நான் பழி வாங்கல மேடம், பையன் அவங்க தான் மேடம். பழி நான் வாங்கல மேடம். இவங்க இங்க அம்மா, சொல்லி அழுகுறாங்க அம்மா, மேடம். அவ வந்து வளர்க்க முடியல உங்கள்ட்ட கொடுத்தா, இல்ல தூக்கி போடுறது குழந்தைய காப்பாத்துறதுக்காக நீங்க வளர்த்தீங்க. பெத்த தாய் வந்து கேட்டா கொடுத்துதாம்மா ஆகணும், வேற வழி இல்ல. இப்ப இவ்வளவு நாளா நான் வளர்த்துட்டு, நான் பாசமா வளர்த்துட்டு நான் எப்படி மேடம் விட்டுட்டு இருக்க முடியும்? அதுக்கு என்னமா பண்ண முடியும்? சொல்லுங்க. உங்களுக்கு உரிமை கிடையாது. உரிமை கிடையாது மேடம், மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. மனசாட்சி இருக்கு, நீங்க மனசு தேத்துக்கணும், அவ்வளவுதான். எப்போ இருக்கா நீங்க இன்னொருத்தரோட புள்ளைய எடுத்து வளர்க்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்க இது யார் மேல தான் நமக்கு மேடம் சொந்தம் சொல்லிருக்காங்க இல்லன்னு. மேடம். அவங்க வீட்டுக்காரர் என் புள்ள தானே சொல்லி ஆனா பெத்தது அவதானே. வீட்டுக்காரர் மேடம். வந்து கேட்டா நீங்க கொடுக்க வேண்டாம். வீட்டுக்காரர் வந்து கேட்டா நீ தான் இல்ல சொன்னியேன்னு நீங்க சொல்லலாம். கேக்குறது பெத்தவ, அவதானே பெத்தா. உங்க மனைவி பெத்தாளா அவ பெத்தாளா? அவங்க தான் பெத்தாங்க. அவங்க தானே பெத்தாங்க. அப்ப அவங்க கேட்டா நீங்க கொடுக்க வேண்டியதுதான். கொடுக்கலாம் மேடம், கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்கலன்னா எப்படி மேடம் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க? குழந்தைங்க மேடம், உயிர் இது. என்ன சொத்து சொக்கம் என்ன கேட்டா கூட பட்டுன்னு கொடுத்துடலாம். அது உயிர் இது. மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்க மனசு யாருக்கு கஷ்டப்படுங்க. எடுத்து கொடுக்குறீங்க? எங்க மனசு யாருக்கோ கஷ்டப்படுற கொடுக்குறீங்க? அவங்க மனசு பெத்த தாய்க்கு கஷ்டப்படுற தானே மாதிரி கொடுக்குறீங்க. வந்து பாருங்க இருக்கட்டும் மேடம், அது இந்த ஒரு மாசம் தானே மேடம் அவங்க வந்து போராட்டம் பார்க்க பண்ணிக்கிறாங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும். அக்கா தங்கச்சி மாதிரியா இருக்கீங்க? இருக்கிறதே ஒரு கூட பிறந்தவங்க 2 பேர் தான் இருக்கீங்க. ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்க வேண்டாமா? ஒண்ணுலன்னா நீ அக்கா நம்ம அக்காவாச்சுன்னு விட்டு கொடுக்கணும், இல்லை நீங்க நம்ம தங்கச்சியாச்சுன்னு விட்டு கொடுக்கணும். 2ம் இல்லை. என் புருஷன் உன் புருஷன், என் குடும்பம் உன் குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க. நீ பண்ண பாவத்தினால தானே உனக்கு பொண்ணே பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் கேட்டாங்க ஒரு காலத்துல தெரியுமா? கேட்கவே இல்லை மேடம். நான் எப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்றாங்க பொண்ணே மேடம். பிறக்காது. நான் 3 பிள்ளைங்க மேல சத்தியமா அந்த மாதிரி வார்த்தை நான் கேட்கவே இல்லை மேடம். சொல்லிட்டு எப்படி நல்லா இருக்கு அது கேட்கறதுக்கு. கேட்கவே இல்லை. சொன்னாங்க மேடம். சாதாரணமா புள்ள பிறக்கலைன்னா தான் வருத்தப்படுவாங்க, அது பொண்ணு பிறக்கலைன்னா வருத்தப்படுவாங்கன்னு சந்தோஷமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் எனக்கு டைம் என் கொடு, குழந்தை வேணும் மேடம். கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு எங்கெங்கேயோ போய் அலைஞ்சிட்டோம் மேடம். டைம் கொடு. நான் உன் குழந்தைய நான் எனக்கு அமுச்சு என் விடுறேன். குழந்தை வேணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. அம்மா இது அவங்க குழந்தை. ஆமா மேடம், அவங்க கூட தான் மேடம். அவங்களுக்கு தான் அதுக்கு உரிமை, நீங்க கொடுத்துதான் ஆகணும். அத நீங்க வேணா பேசி கேட்டுங்க, பெர்மிஷன் கேட்டுங்க அவள்கிட்ட. எனக்கு என் குழந்தை வேணும். நீ தேவையில்லாம என்கிட்ட பேசாத. எனக்கு என் குழந்தை வேணும். கொஞ்ச நாள் இது பண்ண, நான் கொடுக்குறேன் குழந்தைய, நான் எனக்கு அமுச்சு என் விடுறேன், நானே எனக்கு அமுச்சு தேவையில்ல. விடுறேன். நீ அவன் என்கிட்ட இருக்க பேசவே மாட்டான். பேச, தயவு செஞ்சு பேசாத.
நான் அமுச்சு விடுறேன் உன் குழந்தை. என்கிட்ட பேசினாலே சத்தியமா எனக்கு செத்துலாம் தான் தோணுது. ஆனா என் பிள்ளைங்கள செத்து உன்னை தயவு செஞ்சு பேசாத. நான் என்ன தப்பு பண்ண எனக்கு சொல்லு. என் பிள்ளைங்க என் புள்ள வேணும். உன் புள்ள வேணும். நான் வளர்த்தல. இந்த 5 வருஷமா நான் வளர்த்தல. நான் நான் எப்படி சொல்லு, அந்த குழந்தைய விட்டு நான் இருக்க மாட்டேன்னு தெரியல. உன் புள்ள தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. எனக்கு என் குழந்தை வேணும். என்கிட்ட நான் கூட பிறந்தவங்கலாம் கிடையாது. யாருமே இல்லை. இதுக்கப்புறம் யாரும் இல்லை. எங்க வீட்டுக்காரு, என் பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, அவள் தான். இதுக்கப்புறம் யாரும் இல்லை. நான் அனாதை தான். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு. டைம் நான் அலாட்டா 2 மாசத்துல எடுத்து வந்து கொடுத்துறேன். எனக்கு இப்ப கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க வீட்டுக்காரரும் மண்டை உடஞ்சிக்குது. நான் இப்போதைக்கு எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு நான் 2 மாசம் கழிச்சு நான் அலாட்டா குத்துறேன். நான் அலாட்டை கொடுக்கும்போது குழந்தைய வாங்கிக்கோ. எனக்கு இப்ப வேணும் குழந்தை. அலாட்டை வச்சு நீ எனக்கு பிளாக்மெயில் பண்ணாத. எனக்கு என் குழந்தை அலாட்டை கொடுத்துட்டு குழந்தை பிசினஸ் பண்றீங்களா நீங்க? சொல்லிட்டு வந்தாங்க. அலாட்ட கொடுத்தா அப்ப வீட்டுக்கும் குழந்தைக்கு வியாபாரம் பண்றீங்களா? குழந்தை வச்சு வியாபாரம் பண்றீங்களா? அவங்க தான் வாங்கி போனாங்க மேடம். அப்படி சொல்லி தான் வாங்கி போனாங்க. அப்படி சொல்லி தான் வாங்கி. அம்மா 2 பேரும் புரிஞ்சுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி அலாட்டுக்காக கொடுத்தீங்களா? ரொம்ப தப்பான விஷயம். எனக்கு வேணாம், அந்த அலாட்டம் வேணாம், அந்த குழந்தையும் வேணாம். ஆனா நான் இருக்க மாட்டேன். என்னால அந்த குழந்தைய விட்டு இருக்க முடியாது. பிளாக்மெயில் எல்லாம் பண்ண முடியாது. பிளாக்மெயில் இல்ல மேடம், இதான் நிஜம். அதெல்லாம் பிளாக்மெயில் பண்ண முடியாது. அதெல்லாம் பிளாக்மெயில். என்னால மறக்க முடியல. அதெல்லாம் நாங்க எல்லாம் அதுக்கு பொறுப்பு கிடையாதுமா. டைம் கொடுங்க. நீங்க இதெல்லாம் நாங்க டைம் கொடுங்க மேடம். சாரிமா, சாரி. குழந்தையோட அம்மா அவ எப்ப குழந்தைய கேக்குறாளோ அப்ப நீங்க கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இது நாங்க சொல்றது கிடையாது. எது சட்டப்படி கரெக்டோ அதை எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க உரிமையே கொண்டாட முடியாது. நீங்க வளர்த்தீங்க, நல்லபடியா வளர்த்தீங்க. அவங்க அம்மா கேட்டா கொடுக்கதான் வேணும். கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. விட்டுடு. தவறல. நீ பின்னாடி ஆயுதுன்னு என் மனசு தாங்காது. விட்டுரு. அவங்க அணைய மாட்டாங்க, நல்லா தெரியுது. அதுக்கு நல்லது நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதை பத்தி கவலை ஏன் பயப்படுற? ஒன்னும் கிடையாது. மனசு திருப்தியா? அது என்னைக்குன்னா வளர்ந்தா அதுக்கு தெரியும். எனக்கு அதான் எனக்கு முக்கியம். அது வளர்ந்தா அதுக்கு தெரியும். இப்ப அவங்களோட வாழ்க்கை திருப்தினா அவங்க முக்கியம்னா உனக்கு திருப்தியா? அதனால உனக்கு எந்த ப்ராப்ளமா ஆகாதா? பரவாயில்லையாது சொல்லு. எனக்கு அதான் முக்கியம். உன் மனசாட்சி சந்தோஷப்படுதா? ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? அது மட்டும் சொல்லுங்க. கொடுத்துருங்க. ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? கொடுக்க மாட்டேன்னு. காத்து மழை வெயிலுன்னு பாக்காத. தாய்ப்பால்னா என்னன்னு தெரியாது மேடம் இந்த குழந்தைக்கு. 8 மாசத்துல தான் மேடம் கொடுத்தேன் நானு. ஊசி போட்ட சர்டிபிகேட் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ப்ரூஃப், பிறந்த அட்டை. எத்தனை மாசத்துல கொடுத்தாங்க? 8 மாசம் மேடம். 3 மாசத்து குழந்தை மேடம். 3 மாசத்து குழந்தை. எங்க அம்மா தூக்கின்னு என்கிட்ட போடும்போது 3 மாசத்து குழந்தை. அதுக்கு தடுப்பூசி நான் தூக்கின்னு போய் போட்டேன். ஊசி போட்டு அந்த சிஸ்டர் கிட்ட சொன்னேன். அவங்க ஸ்கூல்ல கூட அப்பா அம்மா பேர் துர்கான்னு தான் கொடுத்துக்கிறேன். எங்க பேரை கொடுக்கல. அப்பா பேர் மணி, அம்மா பேர் துர்கான்னு கொடுத்துருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல கூட அந்த குழந்தைக்கு பேரு அப்பா அம்மா பேர் துர்கா மணின்னு தான் கொடுத்துருக்கேன். எங்க பேரை ஸ்கூல்ல கூட சிஎஸ்சி ஸ்கூல்ல சைதாப்பேட்டில் கேட்டு பாருங்க. அந்த குழந்தையோட அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டு பாருங்க. அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆனா மறுபடியும் நான் சொல்றேன், உனக்கு பாத்துக்க முடியாத டைம்ல உங்க அக்கா தான் உனக்கு ஹெல்ப் பண்ணா. இல்ல மேடம், குழந்தை வந்து நாங்க ஃபோன் பண்ணி கேட்டு தான் மேடம் குழந்தைய கொடுத்தோம். அதுக்கு எதனா பண்ணின்னு போட்டு அவங்க பெற்றவங்க விட்டுடு. அவங்க தப்பு செய்யலாமா மேடம்? அவங்க தப்பு செஞ்சா நீங்க எங்கள்கிட்டயே வாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம். நீங்க ஏதாச்சும் எழுதி கீதி வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைய நீங்க வாங்கிட்டு போறீங்க. அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா இவங்க தான் பொறுப்பு. நாங்க உங்ககிட்டயே வரோம். நீங்க அவங்களுக்கு மொத்தமா அவங்களை என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா அந்த குழந்தைக்கு எந்த டிஸ்டர்பும் ஆக கூட எங்க எதிர்க்க அடிச்சாங்க. இருங்க ஒரு நிமிஷம். குழந்தைக்கு ஏதாவது கொடுமை நடந்ததுன்னா நீங்க இல்ல யாரு வேணா கேஸ் கொடுக்கலாம். ஜூனைல் கோர்ட்ல போச்சுன்னா குழந்தைய கொண்டு போய் உங்கள்ட்ட அப்பவும் கொடுக்க மாட்டாங்க மேடம். எங்க கிட்ட கொடுக்க வேணாம். என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்டல்ல கொண்டு போய் ஒரு வாட்டி அடிப்பட்டதே போதும். எங்க கிட்ட கொடுக்க வேணாம். ஆனா அந்த தப்பு அவங்க செய்யக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரணும்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்கு. இப்பதான் மேடம் குடிக்கிறேன். பல பிரச்சனைகள் இருக்கு. 1 வருஷமா தான் குடிக்கிறேன். உனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறது ஒரே ஆள் உங்க அக்கா தான். உங்க அக்காவை பகைச்சுக்கிட்டு நீ குழந்தைய கூட்டின்னு போற. நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க. நான் அவகிட்ட போக மாட்டேன் மேடம். நானு அவங்க பிரச்சனை வந்திருக்கேன். அவ்வளவு ரோஷமாமா அவனுக்கு? அந்த அளவுக்கு பட்டுட்டேன். நான் யாரோ அவன் கூட பிறந்த அக்கா. அவளை விட நான் பெரியவளா ஆயிட்டேனா? அவங்கள நம்ப முடியாது மேடம். நானு எங்க அவ அழுவதான் சேவா. அவ குழந்தைய வளர்த்திருக்கா. எனக்கு கூட தான் அழ வருது மேடம். என்ன பண்ண முடியுங்க? பெத்த தாய் கேட்டா கொடுக்கதான் வேணும். கொடுத்துடலாம் மேடம். அவங்க கிட்ட எழுதி வாங்கி கொடுத்துருவாங்க. குழந்தைக்கு என்ன ஒன்று ஆச்சுன்னா இவங்க வளர்த்த உரிமையில உங்க மேல கேஸ் கொடுப்பாங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கி கொடுங்க மேடம். ஏன்னா அதை வாங்கி கொடுக்கலன்னா அவங்க திமிர அந்த வேலையை செய்வாங்க. அவங்களுக்கு பயம் இருக்காது.
கண்டிப்பா இருக்காது மேடம் பயம். அவங்க என்ன பயப்படுறாங்க தெரியுமா? உன் புருஷன் அந்த குழந்தைய கொடுமைப்படுத்துவாரு. கண்டிப்பா கொண்டு சாவச்சிடும் மேடம். என் 2 பசங்களை கூப்பிட்டு கேளுங்க எங்க வீட்டுக்காரர் அடிப்பாரான்னு. நான் உண்மையை சொல்றேன் மேடம், இந்த தவறு வந்து கண்டிப்பா நடக்கும். ஆனா அவங்க வீட்டுக்காரர் செய்வாங்க அந்த வேலையை. நீங்க அவங்க செய்யக்கூடாது. அந்த சின்ன மனசுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க அவங்க பெரிய எழுதி பசங்களை கைக்கு வாங்கி கேளுங்க. கொடுங்க. அவர் அந்த அளவுக்குலாம் இல்ல. நானாச்சும் அடிப்பேன், தப்பு பண்ணா அடிப்பேன். அந்த அளவுக்குலாம் கொடுமைலாம் பண்ண மாட்டேன். மறுபடியும் நான் சொல்றேன், உங்க அக்கா ஒருத்தி தான் இருக்கா அவனுக்கு. அவங்கள பகைச்சிக்காதே. இதுக்கப்புறம் என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் வீட்டுக்காரன் தான் பார்க்கணும், வேற யாரையும் பார்க்க கூடாது. உன் ஹஸ்பண்டுக்கு எப்படி மண்டையில அடி வந்தது? போலீஸ்காரங்க வந்து அடிச்சாங்க. அவரு இல்ல மேடம். பாத்திரத்துக்கு அடிச்சுக்கலாம். இல்ல மேடம், போலீஸ்காரங்க மேல கையே வைக்கல. அப்புறம் அவனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பியை பிடிச்சி இடிச்சிக்கின்னு டாக்டர் கிட்ட போய் எதுக்கு? ரிமாண்ட் பண்ண போறாங்க. அவன் குடிச்சிட்டு மாத்திரை வேற போட்டிருக்கான். அவனே கல்லை எடுத்து அடிச்சுக்கின்னு, அவனே கம்பியில அடிச்சுக்கின்னு பாட்டில் நீ எடுத்து ஏன் 2 பிள்ளைங்களை போலீஸ் பொத்துக்கிறேன்னா ஸ்டேஷன் போனாங்க. இப்படியெல்லாம் பேசாதானா? அவங்க அடிச்சுக்கினே நீ ரெண்டு என் மேல பேத்துக்கு பையனை ரிப்போர்ட் படுவ கொடுத்தாங்க பாரு. மேடம். ஆனா ஓ, இவங்க 2 பேரும் இவங்க 2 எவ்வளவு பேர் நல்லது அடிச்சுக்கினே செஞ்சுக்கிறான் வேணா? இவங்க 2 பேர் அடிச்சுக்கீங்களா? எவ்வளவு நல்லா செஞ்சுக்கிறான். செஞ்சுக்கிறான். தண்டல் வாங்கி பாத்தீங்களா கடன் மேடம்? வாங்கி துணி எடுத்து வந்து மேடம் குடுத்துறான். இந்த வார்த்தையை அதான் உண்மையான சரி. வார்த்தை சொல்ல கூட பேசினறாங்க பாரு. இதான் உண்மையான வார்த்தை பேசல டக்கு நாங்க வார்த்தை வந்துனே இருக்கும். உண்மை இல்ல இந்த வார்த்தையை மேடம். நீங்க கேட்க கூடாது. அவங்க சரி அந்த மாதிரி இது பண்றாங்க. வண்டியை யார் ஓடிச்சுதுன்னு நீங்களே அனுப்பி சாமியார் தோட்டத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிங்க. விசாரிங்க அவனே மேடம். அடிச்சுக்கினானா இல்ல யாராவது போலீஸ்காரங்க அடிச்சது? இத்தனைக்கும் அவங்க அடிச்சது எங்க ஊர்ல இருக்க பாத்துருக்காங்க. அவங்க இருமா, கைது இருமா. போட்டுட்டாங்க மேடம். எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேடம் இந்த பேர் போட்டல மேடம், நோட்டீஸ்ல பேர் போட்டது வந்து ஓ, இந்த சண்டைனால தான் இப்ப குழந்தை குழந்தை கேக்குறாங்க. கேட்டு இந்த இவங்க சண்டையில வீடு தான் வந்து முன்னாடியே தேவையில்ல கேட்டிருக்கேன் மேடம் சமாளிச்சு நானு. வராங்க. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கேட்டிருக்கேன் நானு. வீட்டுக்கு தூக்கின்னு வந்தாலும் மறுபடியும் பின்னாடி அவன் நல்ல வந்து மாதிரி இருந்தா நான் அனுப்பிச்சிட்டு இருப்பேன் மேடம். இந்த சண்டைனால தான் அதான் இந்த மேடம் நான் குழந்தைக்கு சாப்பிட குழந்தை இருக்கிறான், சொல்லுங்க. எங்களால இருக்க சரிம்மா, முடியலன்றாங்க. இப்போ நான் சொல்றது நீங்களாச்சும் கேளுங்க. நான் கேக்குறேன் மேடம். உங்களுக்கு உரிமை இல்லம்மா. எனக்கு வேணாம் மேடம், நான் கொடுத்துறேன் மேடம், நான் கொடுத்துறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு சண்டைக்காக உங்கள்ட்ட வந்து இல்ல குழந்தை மேடம், கேக்குறாங்க. எனக்கு வேணாம். எனக்கு குத்தலாம் என்ன மேடம். கேள்வி நீங்க வாங்கி சொல்ற மாதிரி குத்தலாம். எங்களுக்கு உரிமை இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாளைக்கு அந்த குழந்தைக்கு குத்தலாம். ஏதாவது அந்த ஒண்ணா நான் குழந்தைக்கு நாளைக்கு எதுவுமே ஆகக்கூடாது. நாங்க வளர்த்த கடமைக்கோசமே இந்த ஒரு ஹெல்ப்னா நீங்க பண்ணுங்க. அவங்க கிட்ட இவங்க எழுதி வாங்கி குழந்தை இல்ல, கொடுங்க. கூட பிறந்தவங்க குழந்தைன்னு இல்ல. நான் எந்த குழந்தைய வளர்த்தாலும் நான் அந்த தான் நான் செய்வேன். கூட பிறந்தவங்க குழந்தை நான் நினைக்கல. எந்த குழந்தைய வளர்த்தாலும் நான் அதை தான் செய்வேன். நான் கஷ்டப்பட்டு ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சு கக்கூஸ் கழுவி இந்த குழந்தைய நான் தூக்கம் இல்லாம ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கின்னு நான் அவஸ்தைப்பட்டு நான் காப்பாத்திக்கிறேன். அப்போ அந்த பெத்த தாய் எங்க போனாங்க? அந்த பெத்த தாய்க்கு உரைக்கலையா? ஃபோன் பண்ணி அந்த சொல்லி பெத்த தாய்க்கு வேற 2 சின்ன பசங்க ஏங்க? இருக்காங்க. பெத்த தாய் வர வந்து சொல்லலாம், பார்க்க வராத, முடியாதுங்களா? வீட்டுக்குள்ள வராத, குழந்தை அழுகுது, உன்னை பார்த்தாலே பயப்படுது, அது- அதெல்லாம் உன்னை சொல்ல பார்த்தாலே மேடம். ஜுரம் வருது அப்படின்னு அப்படி சொல்லிட்டு யாரும் குழந்தைய எத்தனை சொல்லுவாங்களா வாட்டி இது பண்ணிக்கிற, மேடம்? பிளாக்மெயில் பண்ணிக்கிற. அப்படி யாருன்னா சொல்லுவாங்களா? உங்களை சொல்லுங்க. பார்த்தாலே பயப்படுது, உங்க வீட்டுக்கார பார்த்தாலே பேய பாக்குற மாதிரியே பாக்குறான். ஆரம்பத்துல இருந்து அப்படியே அப்படிலாம் பண்ணிடலாம். சொல்லவே இல்லை மேடம். நானு அந்த மாதிரிலாம் வார்த்தை நான் சொல்லவே இல்லை. பேசுறேன்னு தெரியல. இப்படியே சொல்லவே இதே இல்ல வாய் மேடம். இதே நாக்கு தான் சொல்லிச்சாங்க சாமியார் தோட்ட வாசல்ல. சொல்லவே இல்லை உங்களை மேடம். பார்த்தாலே அந்த புள்ள பயப்படுது. நீங்க யாரு வேணாலும் கேளுங்க. நான் அந்த மாதிரி வார்த்தை நான் சொல்லவே எந்த இல்லை. குழந்தையும் எப்படி சொல்றது பயப்படாது. மேடம்? பெத்த தாயை தங்கச்சி பார்த்து எப்படி எந்த நான் சொல்ல குழந்தையும் முடியும்? பயப்படாது. நீ சொல்லுங்க. சொல்லி வச்சுக்கிறாரு. உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையே இல்ல. அவங்க புருஷன்கிட்ட தான் பிரச்சனை. அவங்க வீட்டுக்கார் பண்ற இதுதான் என்கிட்ட குழந்தை இருக்க கூடாது அப்படின்ற பிரச்சனைக்கு தான் இவங்கள போட்டு அடிக்கிறது. நானே தான் அடிக்கிறது. அடிக்கிறது. அவர் இல்லவே என்ன? ஊருக்கு அவரு போய் அவங்க வீட்டுக்கார 3 நாள் சொன்னா ஆகுது. மேடம்? அவங்க அவங்க வீட்டுக்காரு. வீட்டுக்காரே சரி அவங்க மேடம். அவர் அங்கிருந்து ₹1 காயில இருந்து ஊர்ல இருந்து போன் பண்ண சொல்லுங்களேன். திருவண்ணாமலையில இருந்து அவங்க அந்த நம்பர்ல இருந்து அவர் எங்க இருக்கிறாரு அங்க இருக்கிறாரு தெரிஞ்சிடல. டவர்ல தெரிஞ்சிடல. எங்க திருவண்ணாமலை இருக்கிறார் தெரிஞ்சிடல. டவர் செக் நீங்க அவர் call குழந்தை பண்ணுங்க. ஏதாவது பண்ணிட்டு வரான்னு பயந்து கண்டிப்பா மேடம் பண்ணுவாரு மேடம். கண்டிப்பா நடக்கும். இவங்களே பண்ணுவாங்க. பெத்தவங்களுக்கு இவங்க பண்றது வேற விஷயம் மேடம். கொஞ்ச அளவுக்கு நம்ம பெத்த அவங்களே புள்ள எதுக்கு இந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க? நீங்க என்னமோ பெத்த மாதிரி. எங்களுக்கு ரிஸ்க் எல்லாம் தேவையில்ல. எனக்கு என் குழந்தை வேணும்னு நான் உன் குழந்தை வந்திருக்கேன். வேணும், எழுதி குழந்தை கொடுத்தீங்களா? வேணும், எழுதி நீங்க கொடுத்து தேவையில்லாம வாங்கிக்கோ. இது பண்றீங்க. நான் வளர்த்த கடமைக்கு குழந்தைக்கு வந்து நான் சத்தமா என் நியாயமா குழந்தைய கேக்குறேன். அவங்க அக்கா ஏதோ கேக்குறாங்க. என் குழந்தைய நான் இட்டுன்னு போறேன். இந்த குழந்தைய நான் பார்த்து நான் பெத்த குழந்தை நான் வளர்த்துக்குவேன். இந்த குழந்தைக்கு எதனா ஒண்ணா நாங்க பொறுப்புன்னு சொல்லிட்டு எழுதி நீங்க கொடுத்துருக்கோம். பொறுப்பு எழுதி எழுதி கொடுத்துருவேன். கொடுப்பாங்க. நீங்க பொறுப்புன்னு. பெத்தது நான் எது வந்தாலும் இதுக்கப்புறம் நான் தான் பார்க்க போறேன். நீங்க பார்க்க போறீங்க. புருஷன் அடிச்சு எதனா பண்ணிட்டானா அந்த குழந்தை? எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. துணி துவைக்கும் போது மேடம் வீட்டு வாசல்ல துணி துவைச்சுனுக்குறேன். ஒருத்தவங்க தெரியாம ஊந்த கல்லு ₹1 செலவு பண்ணல. வீட்டுக்கார் வண்டி வித்து 50,000 ரூபாய்க்கு குழந்தைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாரு. எல்லாம் எந்த ஒருத்தர் குழந்தைக்கு? பார்த்துக்கிறாரு. நடு பையனுக்கு மேடம். அது அவங்க புள்ள வந்து தெரியாம அந்த ஊந்த மாதிரி கல்லு. அடிபட்டு ₹1 அவங்க அடி அக்கா தானே. பண்ணாங்க. கூட ஹாஸ்பிட்டல் பிறந்தவங்க 3 நாளா ₹1 போயின்னு செலவு வந்திருந்த பண்ணல. மேடம். ஒரு குழந்தைய வந்து எட்டி பார்க்கல. இது 3 வரைக்கும். அது 2வது குழந்தை. 9 தையல் மேடம் 3 குழந்தைக்கு. நாளா ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயின்னு பார்த்துன்னு வந்து நின்றேன். எங்க வீட்டுக்காரலாம் கூடவே சாப்பாடு இருந்து போய் பக்கத்துலயே சொல்லுது இருந்து பாருங்க. வண்டியை வித்து எப்படி போய் எல்லாமே சொல்லுது? பார்த்தாரு. எப்படி போய் சொல்லுது பாருங்க. பன்னீர் குடம் ஒஞ்சி போன் பண்ணி அழுகுறேன் மேடம். 3 குழந்தைக்கும் ஒருத்தவங்க கூட வரல. இப்ப குழந்தைன்னு உறவு ஆமா கொண்டாடுறாங்க. மேடம் இது சொன்னது அவங்க உண்மைதான். லாஸ்ட் பையன் பிறந்தால ஒருத்தர் கூட நாங்க போல. காரணம் என்னன்னு கேட்டா என் மேல சாப்பிட்டு பை சொல்லிக்கிறாப்பல. குழந்தை பிறக்காத மினியே பிறக்கிறதுக்கு முன்னாடி மேடம் நான் எப்படி ஊர்ல மேடம் போக இருக்கேன். முடியும்? எப்படி எல்லாம் போய் நீங்களே சொல்றாங்க. சொல்லுங்க. நீங்களே பாருங்க. ஊர்ல இருக்கேன் அழுகுறேன் போன்ல. அப்புறம் எப்படி சந்தேகப்படுவாரு? அததான் கேட்டேன் நீங்களே மேடம். பாருங்க. நான் அவங்க எழுதி இவ்வளவு போட்டு பிரச்சனை வாங்குறாங்க. இருக்கிறது வேண்டாமா? இல்ல மேடம் எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி எழுதி கொஞ்சம் பேசி குத்துரு சொல்லுங்க மேடம். அவங்க எங்களுக்கு அப்பா டவுட் வந்து மேடம். இரு அவங்க வீட்டுக்காரர் வந்து திருவண்ணாமலை இருக்கிறாரு சொல்றாங்க.
அவரை நான் நேத்து கூட பார்த்தேன். அவர் திருவண்ணாமலை அவங்க இருக்காரா மேலே எங்க report இருக்காரா எனக்கு சொல்ல தெரியாது. மேடம். நான் என் குழந்தைய கேட்டுன்னு வந்திருக்கேன். நான் உன் குழந்தைய எனக்கு கேட்டீங்களா? என் குழந்தை வேணும். உன்னை நம்பி நான் குழந்தைய கொடுக்குறேன். நீ பெத்த என்ன நம்பி தான் கொடுக்கணும். உன் வீட்டுக்காரர் நம்பி நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு எழுதி குத்துட்டு இருக்கும். நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களாம்மா? நீங்க இமோஷனலா அப்ப பிளாக்மெயில் பண்ணுவாது தான் எனக்கு கோவம் வந்தது. பிளாக்மெயில் நான் பண்ணல மேடம். அந்த குழந்தை மேடம் கண்டிப்பா எதிர்க்கவே உங்களுக்கு அடிச்சிருக்காங்க மேடம். பாசம் இருக்கு எல்லாம் ஓகே. ஆனா இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது வந்து உங்க பெரியவங்களுக்குள்ள இருந்த சண்டைனால தான் ஆமா இவ்வளவு மேடம். பிரச்சனையும் வருது. அந்த பிஞ்சு குழந்தை எந்த தப்பும் அதுதான் பண்ணல. மேடம் எனக்கு கஷ்டமா அவரே இருக்கு. கிடையாது நம்ம தப்பு பண்ண அந்த குழந்தை என்ன நீங்க பாவம் 2 பண்ணுச்சு? பேரையும் குழந்தைய பத்தி யோசிக்கலாம். அவ யோசிக்கலாம் இவ்வளவு நாள் அங்க வளர்ந்துட்டானே, அங்க இருக்கட்டும் நம்ம அக்கா கூட தானே இருக்கான்னு யோசிக்கலாம். அவளும் யோசிக்கிறது இல்ல. சரி நம்ம தங்கச்சியாச்சே, அவ மேம், சந்தோஷமா இருந்துட்டு அவங்க போகட்டும்னு யோசிக்கிறாங்க நீங்களும் மேடம். விட்டுக்கலாம். அவங்க ஹஸ்பண்ட் யோசிக்கவில்லை. அவங்க யோசிக்கிறாங்க. எங்க அவங்களுக்கு வீட்டுக்காரருக்கு நான் இங்க வந்ததே தெரியாது. கண்டிப்பா மேடம். ஒரு 3 நாள் ஆகுது ஊருக்கு போய். அவங்க சாப்பாடு வந்து கூட காசு யோசிக்கிறாங்க. இல்லாம வேற ஒருத்தங்க கிட்ட கையில இவங்க உதவி எல்லாம் இல்லாம நீ வாழ்ந்துடுவியாமா? அதுமாரி தான் இருக்கிறேன் மேடம் நானு. அது கல்யாணம் அந்த அவங்க உதவி எல்லாம் இல்லாம தான் இருக்கேன் நான். சொல்லி பிரயோஜனம். சரி அவங்க வீட்டுக்காரால ஏதாவது அந்த குழந்தைக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எழுதி வாங்கி கொடுங்க. அவங்க எழுதி கொடுக்க சொல்லுங்க. அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா யார் ரத்தம் தான் அது. யார் ரத்தம் என்னைக்குமே வந்து என் பாசத்துக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அது எனக்கு தெரியும். அது ஊர் ரத்தமா அது? நான் ஊர் சொன்னது ரத்தமா உண்மை. கேக்குறேன். நான் சொன்னது குழந்தைய யார் ரத்தம் இல்ல நீ பிரிச்சுட்ட. ஹலோ ஹலோ நீயா அவங்க ரத்தம் தான். அவங்க சும்மா எழுதி கொடுக்க சொல்றாங்க மேடம். நான் பெத்தேன், எனக்கு தெரியாது எப்படி வளர்க்கணும்னு. 2 பசங்க இருக்கு. அது ஒண்ணு கூட இருந்தா சந்தோஷமா ஜாலியா விளையாடும்னு சொல்லிட்டு தான் நான் இப்ப கூட்டின்னு போறேன். வளர்க்க முடியாதானே கொத்த? தெரியாதா தெரிஞ்ச போன் பண்ணி காரணம் கேட்டேன். சாப்பிட்டு வளர்க்க எங்க வேண்டியதானே? வீட்டுக்காரர் என்னால பத்துன்னு இருக்கேன் நானு. போன் பண்ணி கேட்டாங்க. இது மாதிரி அவளால முடியல ரொம்ப, அதனால குழந்தைய கொஞ்சம் தூக்கின்னு போங்கன்னு போன் பண்ணி கேட்டுதான் குழந்தைய அம்மாட்ட குத்த அமிச்சேன் நானு. சரி அவங்க தான் குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா. நிறைய பேசுது. அவங்க போய் குடுக்கறேன்னு பேசணும். சொல்லிட்டாங்கல்ல. தப்பு கிடையாது. பேசுறேன். எவ்வளவு போய் பேசுறேன் பேசு. அதை பத்தி ஒன்றும் கிடையாது. ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. தெரியும், கடவுள்னு கடவுள் ஒருத்தர் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. இருக்கிறான். நான் யார் பக்கம் நியாயம்னு தெரிய போகுது பாரு. நியாயம் நீதி நல்லா பேசுற நீ. நியாயம் உன் பக்கமே இருக்கட்டும். நல்லதே உனக்கு நடக்கட்டும். எனக்கு அதுதான் எனக்கு முக்கியம். உனக்கு நல்லதே நடக்கட்டும். ஆனா தனியா இருந்து குழந்தைக்கு என் எனக்கு புள்ளைய பாத்துக்கிறேன். யாரும் எதுவும் உங்களோட உறவு டபுள் கொண்டாடாதீங்க மடங்கு அந்த அவ்வளவுதான். குழந்தைக்கு நல்லது நடக்கணும். உங்களால எந்த கேடு காலமும் வரக்கூடாது எனக்கு. அது எனக்கு முக்கியம். உனக்கு முக்கியம்னா நீ ஸ்டார்டிங்ல தான் வளர்த்துருக்கணும். இப்போ இந்த பாசம் ஸ்டார்டிங்ல இருந்து வளர்த்துக்கணும். வந்து கேட்கும்போது நீ சரி. கொடுத்துருக்கணும். எத்தனை வாட்டி வந்து உனக்கு- கேட்டா உன் நாய் மாதிரி லைன்ல உட்கார்ந்திருந்தேன் அந்த வீட்டு நீ வாசல்ல. கேட்கிற லைன் வந்து சுத்தமா நாய் இருக்குது. மாதிரி உட்கார்ந்திருந்தேன். எனக்கு சட்டம் சுத்தமா குழந்தை இருக்குது. கொடு, நான் குழந்தை கொடுன்னு நீட்டான கேட்டேன். போலாம். 4 வயசுல நான் ரீசனா வாங்கிக்க, 5 போலாம். அந்த வயசுல ரீசன் கூட வாங்கிக்க உங்க நீங்க. ரவ கூட தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சிருந்தோம். நான் அதுல தலை இல்ல. இந்த பாருமா, உங்க அக்கா வீட்டுக்காரர் வந்து உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதா? நீ அன்னைக்கு குழந்தைய பார்க்கல, அவங்க எடுத்திருந்திருக்கலன்னா குழந்தை இல்ல நான் தான் மேடம் மேடம் கொடுத்தாச்சு. அம்மா கிட்ட சொல்லி இப்ப கொடுத்தாச்சு கேக்குறாங்க குழந்தைன்ட்டு. மேல் வீட்டுல குழந்தை இல்ல, 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன் குழந்தைய கொடுத்துட்டு எழுதி கொடுக்குறேன். அப்ப கொடுத்துறேன்ட்டாங்களா? அப்போ அங்க போய் எப்படி கேட்டிருப்பாங்க? அப்படியெல்லாம் அப்படி சொல்லல. கேட்டாலும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அவங்க திரும்ப கொடுக்க தான் வேணும். ரிஜிஸ்டர் பண்ணி குழந்தை அப்படியெல்லாம் ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ண முடியாது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து குழந்தை இதெல்லாம் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட்மா. அதெல்லாம் பண்றேன்னாங்களே. பண்ண முடியாதுமா. அதுக்கு அடாப்ஷனுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப குழந்தை அதுக்கு நிறைய டைம் ஆகும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர். அது த்ரூ அன் ஏஜென்சி தான் பண்ண முடியும். நீங்க நினைச்சா 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு குழந்தையெல்லாம் விற்க முடியாது. ஆனா அவங்க விக்கிறதுக்கு போயிட்டாங்களா மேடம்? அப்படி போனாலும் இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தா அவங்க கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி எத்தனையோ பேர் சரி அப்படி மேடம். பண்ணிருக்காங்க. ஒரு நம்ம குழந்தை ஷோலயே பண்ணிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தேவைன்னா தூக்கி மேடம். போட்டு தேவைன்னா வாங்கிக்கிறது. வாங்கிக்க அந்த குழந்தைய வளர்க்குறாங்க பாருங்க, அவங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா சட்டப்படி அடாப்ஷன் ரூல்ஸ்னு இருக்கு. அடாப்ட் பண்ணும்போது ஏஜென்சி மூலமா தான் பண்ணணும். அது ப்ரொசீஜர் வைஸ் பண்ணணும். அப்ப திரும்ப கேட்டா நம்ம கொடுக்க வேண்டாம். அது இல்லாம நீங்க இப்ப அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, என்னோட இது சொல்ல மேடம். இல்லம்மா வெளியே கொடுத்தா கூட இந்த ஷோக்கே அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. எப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து குழந்தைய வளர்த்துக்கிறோம்னு வாங்கிக்கிறது. பெத்தவங்களுக்கு வளர்க்க முடியாது, கொடுப்பாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு அம்மா முடியாது, குழந்தைய பார்க்காம இருக்க முடியாது, என் குழந்தைய கொடுத்துடுங்க சொல்லுவாங்க. கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நான் இங்க இருக்கிற சட்டம் மேடம் அதை இட்டுன்னு போக ஏத்துக்காது. சொல்லுங்க. நான் இங்க இருக்கிற இட்டுன்னு போக சொல்லுங்க. என் எதிர்க்க அழ வச்சு இட்டுன்னு போக வேணான்னு சொல்லுங்க. நான் இங்கே இருக்கிறேன், கூட்டின்னு போக சொல்லுங்க. கிளம்பாமா. நான் கூட்டின்னு வந்து காட்டணும் மேடம் உங்ககிட்ட குழந்தை. நான் வரேன், நான் வெளியில வரேன். வரீங்களா? சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க. ஆனா குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. மேடம். உனக்கு தைரியம் இருக்கா? உன் புருஷனை சமாளிப்பியா நீ? வீட்டுக்கு வந்து இவங்க பிளாக்மெயில் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம். வீட்டுக்கு இல்ல. வந்து இவங்க உன்னோட கண்டிப்பா சண்டை போடுவாங்க. ஹஸ்பண்டோட கட்டாயத்துல தான் நீங்க வந்து உட்காந்துருக்கியா? இல்ல மேடம், நான் தனியா தான் வந்தேன். ஆ? அவருக்கு தெரியாது இங்க வந்தது. உன் புருஷன் அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தாம இருப்பாரா? அவர் அது மாதிரி ஆள் இல்ல மேடம். அவரு ஷுவர், நம்பலாமா? நம்பலாம். அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் 2 பேரும் உள்ள போகணும். சரிங்க மேடம். சரியா? சரி,
இப்ப நீ வெளியே போறதுக்கு முன்னாடி உங்க அக்காட்ட நல்லபடியா பேசிட்டு போற. நான் பேச மாட்டேன் மேடம். அப்ப இவ்வளவு தூரம் அவங்க செய்யலாம், நாங்க இவ்வளவு தூரம் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க அக்கா உன்னோட உனக்காக இவ்வளோ நேரம் உட்காந்து போராடி இருக்கும். உங்க அக்கா உனக்காக குழந்தைய விட்டு கொடுக்குறா. நீ ஒரு நல்ல வார்த்தை பேசினதுனால எந்த தப்பும் கிடையாது. நல்லபடியா பேசி நான் நல்லா பாத்துக்கிறேங்கான்னு நம்பிக்கை கொடுத்து அக்கா மாமாட்ட சொல்லிட்டு கிளம்பு. அதுதான் கரெக்டா உனக்கு. அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து கிளம்பு. அவங்க உன்னோட எனிமி எல்லாம் கிடையாது, உன் சத்ரு கிடையாது. உங்க அக்காவும் மாமாவும் அம்மா அப்பா மாதிரி. அவங்கள்ட்ட பேசிட்டு, அதனால எந்த வகையில நீ குறைஞ்சு போக மாட்ட. என்னால் பார்த்துக்க முடியல, அவன் ஏதாவது பண்ணுறான், உனக்கு கஷ்டமாக இருக்குதான் இட்டுன்னு வந்தா விட்டுரு. சூப்பர். இத்தனை வருஷமா பிறந்து சாப்பாடு போட்டு எல்லாம் வளர்த்துனுக்குறாரு. அவர் எப்படி கொடுமை பண்ணாரு? அவங்க இறங்கி வராங்கல்ல, அவங்க எப்படி பேசினு இருக்காங்க மேடம்? அவங்க எப்படி அவங்களுக்கு பேசல? தெரியும் எங்க வீட்டுக்கார பத்தி என்ன விட அவங்களுக்கு தெரியும். ஹலோ அவன் சண்டை எக்ஸ்கியூஸ் போட மீ துர்கா மாட்டான். ப்ளீஸ். உங்க அக்கா என்ன அவங்க சொல்றாங்கன்னு எப்படி கேளு. சொல்றாங்க பாருங்க. அக்கா என்ன சொல்றாங்க கேளு. சொல்லுமா. உன்னோட சூழ்நிலை வீட்டில் உன்னால் பார்த்துக்க முடியல, வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாக்கா எடுத்துன்னு வந்து என்கிட்ட விட்டுடு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, உன்னால் உன் வீட்டுக்கார டார்ச்சரை தாங்க முடியல, என்னால் வீட்டு கஷ்டம், குழந்தைய பார்த்துக்க முடியல, அந்த குழந்தை எதுவும் பண்ணாதீங்க, எடுத்துன்னு வந்து விட்டுரு, நான் வளர்த்துக்கிறேன். ஒரு குழந்தை நான் 3 குழந்தைய நான் காப்பாற்றிட்டு குழந்தை உடம்புல சின்ன கீரல் கூட இருக்கடா மேடம், எங்களை அதனால வளர்த்ததுக்கோசமே. அதுக்காக குழந்தை வீணாக்கிடாதீங்க. சின்ன கீரல் இருந்தா நான் சூப்பர். பப்ளிக் போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். குழந்தைய வீணாக்கிடாத துர்கா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் துர்கா, நீ கூட படுவ, இதுக்கு அப்புறம் படுவ பாரு. எங்களை இந்த அளவுக்கு அளவுக்கு கூட்டின்னு வந்தல நீ. நீதான் என்ன நான் வரல, படுவ. நீதான் என்ன பட மாட்டேன், நான் நல்லா இருப்பேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், நான் யாருக்கும் கெடுதல் பண்ணல, யாரையும் மோசம் பண்ணல, உங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? நான் பண்ணல, பண்ணிட்டியே. நீங்க தான் நிறைய இப்படி பண்ணிக்கிறீங்க. உட்கார எனக்கு வச்சிருக்கீங்க. எனக்கு நான் பண்ணிக்கிறேன் பண்ணல. நிறைய. நான் பண்ணல, கடவுள் உதவ, நான் எதுவுமே பண்ணல. இவ்வளவு கோவமா அம்மா அப்பா இருக்கு. சரியில்லைன்னு சொல்லிட்டுதான் உங்ககிட்ட வந்தேன். நீ நான் இந்த அளவுக்கு பண்ணல. என்ன இது பண்ணிட்ட. நான் நான் பண்ணலையே. இதுக்கப்புறம் உன்னை என் வாழ்க்கையில மறக்கவே நீ மாட்டேன். மறக்க நான் தேவையில்லை. என் பிள்ளைங்கள எங்க வீட்டுக்காரர் போயிட்டா கூட என் பிள்ளைங்கள நான் காப்பாத்திப்பேன். நான் உங்க வீட்டு காப்பாத்த வாசல்ல வந்து நான் நிக்க மாட்டேன் இதுக்கப்புறம். நான் வந்தேன்னா உங்க கால்ல இருக்கிறத கைட்டி அடிங்க, என்னையும் என் பிள்ளைய சேர்த்து அடிங்க. நான் இதுக்கப்புறம் நீங்க வர- நிக்க நல்லபடியா தேவையில்ல. பேசுனா இப்படி ஆமா பேசுறது. மேடம். வரமாட்டேன் மேடம். மேடம் சரிம்மா கிளம்பு. அவங்க நிக்க தேவையில்ல, ஆனா குழந்தை உடம்புல எந்த கீரல் இருக்காதோ பாத்துக்கணும். புரியுதா? இருந்துச்சுன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த ரெக்கார்டு அப்படியே தான் இருக்கும், இந்த ரெக்கார்டு அழிஞ்சு போவாது. சரியா? நான் ஜி தமிழுக்கு நான் வந்துருவேன் மறுபடியும் திரும்பி. நான் போலீஸ்காரங்களோட வருவேன், சட்டத்தோட வந்து நேரடியாக இந்த ரெக்கார்டு போட்டு காட்டும் மேடம். நான் பேசின வார்த்தையும் பதிவாகும். பெத்தவங்க இதே நான் எனக்கு இருக்குது சொல்றேன். அடிக்கிறதுக்கு, நீ தப்பு பண்ணா நான் பெற்றவங்களோ நீங்க அடிப்பேன். பெற்காதவங்களோ எனக்கு அது ஹலோ, தேவையில்லை. இந்த நான் குழந்தை மட்டும் வளர்த்ததுக்கு பேசலன்னு பார்க்க reason மாட்டேன். நான் பதில் 3 சொல்றேன். ஒரே குழந்தை தான் பாப்பேன். இதை ஹலோ மட்டும் தூக்கி எக்ஸ்கியூஸ் மீ. வச்சுக்க ஹலோ மாட்டேன். எப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ. பாத்துங்க. ஒரு நிமிஷம். அப்படியெல்லாம் கிடையாதுமா. உனக்கு சரி சமாதானம் வேணும். அப்படியெல்லாம் இவன் தான் கிடையாதுமா. குழந்தைன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுக்க மாட்டேன் நான். அப்படியெல்லாம் கிடையாது. இந்த குழந்தை அங்கேருந்து பறிச்சு உன் வீட்டுல நடப்போறா. இப்போ அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு தேவை. நான் அதான் அந்த கொடுக்குறேன் குழந்தைக்கு சொல்றேன். வார்த்தைக்கு பராமரிப்பு. வார்த்தை சொல்றாங்க அவங்க, எழுதி அந்த- கொடுங்க எழுதி அந்த கொடுங்கன்னு. குழந்தைக்கு பராமரிப்பு தேவை, அதிகமான பராமரிப்பு தேவை. எந்த ஆபத்தும் வரக்கூடாது. புரியுதா? கேரண்டியா? Guarantee madam. கிளம்பு. சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்குள்ள 1000 பிரச்சனை வரலாம், ஆனா அது அடுத்த ஜெனரேஷனை பாதிக்காம பார்த்துக்கணும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.